السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்றான், வலகத் ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்னாஸ் மின் குல்லி மஸல் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. சூரா அல் கஹ்ஃப்ல 54வது வசனம் இது. அதாவது மனிதனுக்கு இந்த குர்ஆனில் எல்லா விதமான விடயங்களையும் விவரித்திருக்கிறோம், விளக்கப்படுத்தியிருக்கிறோம், பல்வேறு விதத்திலே அவனுக்கு சொல்லியிருக்கிறோம். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. ஆனால் மனிதனை பொறுத்தவரையும் அவன் அதிகமாக தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வகையில் நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எனது ஃபேஸ்புக் பேஜில் ஒரு விஷயத்தை எழுதியிருந்தேன். அதாவது இலங்கையில் தாவா களத்தில் இருக்கக்கூடிய மக்களால் அறிமுகமான 2 நபர்கள். முதலாவது நபர் சகோதரர் அப்துல் ராசிக். அவர் இலங்கை கொழும்பை சார்ந்தவர். அவர் ஒரு பிகாம் பட்டதாரி. அதே மாதிரி சட்டத்துறையிலும் அவர் சில விடயங்களை படித்திருக்கிறார். அதே மாதிரி உளவியல் துறையிலும் படித்திருக்கிறார். சிங்கள மொழியிலே நல்ல ஆற்றல் உள்ளவர். அந்த துறையிலே எம்ஏ படித்து கொண்டிருக்கிறார். இவர் சிடிஜே என்று சொல்லக்கூடிய சிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பிலே, அந்த அமைப்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் பேரளவிலாவது அது இருக்கிறது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக இலங்கையில் இருப்பதாக அவரை பற்றி அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவர் இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆலிம், மௌலவி அல் ஹாஃபிஸ் முர்ஷித் அல் அப்பாஸ். இவர் நாவலப்பிட்டி ஹபுகஸ்தலாவ் என்ற ஊரைச் சேர்ந்தவர். தற்போது மாவனல்லையில் வசித்து வருகிறார். இவர் பொதுவாக தமிழ் பேசுகிற இஸ்லாமிய உறவுகளுக்கு பெரும்பாலும் அறிமுகமான ஒரு தாய். இலங்கை, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலும் அவர் இஸ்லாமிய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார். தற்பொழுது கூட அவர் அமீரகத்தில், துபாயில் அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் மூலமாக நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அரச அங்கீகாரத்துடன் பங்கேற்று அதிலே மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சகோதரர் அப்துல் ராசிக் என்பவர் ஒரு தலைப்பில் ஒரு பயான் பண்ணிக்கிறார், அல்லது ஒரு விமர்சனம் பண்ணிக்கிறார். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள், ஒரு அன்னளவாக ஒரு 10 நிமிடம், கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்தை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு பயான் பண்ணிக்கிறார். அந்த பயானுக்கு அவர் என்ன தலைப்பட்டிருக்கிறார்னா, மடமையின் மறுவடிவம் முர்ஷித் அப்பாசி, சிந்திக்காமல் வழித வரும் சலஃபிகள். இதுதான் அவர் அந்த பயானுடைய தலைப்பு. உண்மையிலேயே இந்த தலைப்பு, இவர் இது போன்ற தலைப்பை பேசுறது இது புதுசல்ல. இதுக்கு முதலிலும் அவர் இந்த தென்னிந்தியாவை சேர்ந்த சகோதரர் பி ஜெயினுல் ஆபதீன் என்பவருடைய சிந்தனையிலே உள்வாங்கப்பட்டு, அல்லது அந்த சிந்தனையால் வழிகெடுக்கப்பட்டு சரியான சிந்தனையை போதிக்கிற பல உலமாக்களை இது மாதிரியான வார்த்தைகளால் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மையில் கூட தமிழ்நாட்டிலே தாருல் ஹுதா நிறுவனத்தின் பணிப்பாளர் இஸ்லாமிய சமூகத்துக்கு அரபு நூல்களை, பல நூல்களை மொழிபெயர்த்து வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மிக பெருமதியான ஒரு ஆலிம். குறிப்பாக ரஹீகுல் மக்தூம் என்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று நூலை தமிழுக்கு கொண்டு வந்தவர். பல நூல்களை, பல மார்க்க சேவைகளை செய்து கொண்டிருக்கார். மனிதர்கள் என்ற வகையில் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் சரியும் பிழையும் இருக்கலாம். சில நேரம் முர்ஷித் அப்பாசி அவங்களா இருக்கலாம், அல்லது முஃப்தி உமர் ஷரீஃபாக இருக்கலாம், அல்லது யாராக பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, அந்த பொதுவாக யார்கிட்டையும் தவறு வரும். ஆனால் அந்த தவறை எப்படி அணுகுவது, அல்லது அந்த தவறை எப்படி சுட்டி காட்டுவது, நாம் யாருக்கிட்ட தவறை கண்டுபிடிக்கிறோம் அவங்களோடு எப்படி நடக்கிறது. ஏண்டா சொல்லுவாங்க, அன்சிலின் நாச மனாசிலஹும்பா, மனிதர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் வச்சிருங்க. இப்போ நான் ஒரு கிதாபை வாசிக்கிறேன். இப்போ இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவங்களோட ஃபத்ஹுல் பாரியை வாசிக்கிறேன். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு மிகப்பெரிய மாமேதை. உதாரணத்துக்கு ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிழையான விஷயத்தை அவர் சொல்லிட்டார், எழுதிட்டார் அந்த கிதாபில். நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்னு ஹஜரெல்லாம் ஒரு ஆலிமா, இந்த பாருங்க, இந்த ஹதீஸை அவர் இவரெல்லாம் ஒரு கூமுட்டை,
இவரெல்லாம் ஒரு மோசம்னு நான் சொன்னால் கேட்குறதுக்கும் பேசுகிற எனக்கும் வேணும்னா அது நல்லா இருக்கலாம். ஆனால் நாம் இல்முக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு மோசடியாக அது மாறி. அது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி மட்டுமல்ல, இப்னுல் கைம் ஜௌசியாவாக இருக்கட்டும், இப்னு தைமியாவாக இருக்கட்டும், அல்லது இமாம் நவவியாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும், இமாம் அஹ்மது பின் ஹம்பல், யாராக இருந்தாலும், அது ஆரம்ப கால இமாம்களாக இருந்தாலும் நவீன கால அறிஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு ஆலிம் ஒரு அறிஞர்கிட்ட தவறு வரும். தவறே இல்லாமல் ஒரு விஷயம்டா அது அல்லா இடத்துல மட்டும்தான். அல்லாட தூதருக்கே சில தவறுகளை அல்லாஹு தாலா நிகழ்த்தி இருக்கிறான். அல்லாஹு தாலா யா யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஹலாலாக்கினதை நீ எதுக்கு ஹராமாக்கினான்னு சொல்லி அல்லாஹு தாலா நபியை கண்டிச்சான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா, ஒரு குருடர் வந்ததற்காக அல்லாஹு தாலா சொன்னான், கடுகெடுத்தார், முகத்தை திருப்பினார். மனிதர்கள் யாராக இருந்தாலும் தவறு வரும். அல்லாஹு தாலா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே தவறு வந்து, தவறு என்பது எல்லா மனுஷன்றையும் வரும். ஆனால் அந்த தவறை நாம யாரிடத்தில் எவ்வாறு கையாளுவது என்ற முறை இருக்கும். நம்ம புள்ள ஒரு தவறு செஞ்சா நாம அதை ஒரு மெத்தடில் கையாளுவோம். மனைவி ஒரு தவறு செஞ்சா அதை ஒரு மெத்தடில் கையாளுவோம், ஒரு முறையில் நாம் அதை திருத்துவோம். இதே நேரத்தில் நாம் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஒரு தவறு செஞ்சா அதை நாங்கள் கையாளுவதற்கான முறை இருக்கும். யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்கிற போது அந்த தவறை நாம் ஒரு அழகான முறையில் கையாளணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கை பார்த்து கிடைக்கும்போது நமது சகோதரர் ரஸ்மின் எம்ஐஸ், உண்மையிலே எனக்கும் அவருக்கும் கடந்த காலத்தில் கொள்கை ரீதியான அணுகுமுறை ரீதியான அவருடைய சில விஷயங்களில் எனக்கு நிறைய முரண்பாடு வழங்குதா. ஆனால் நான் இன்னைக்கு காலையில் கேட்ட அந்த கிளிப்பில் உண்மையிலே அழகான ஒரு விஷயத்தை அவர் வச்சுக்கிறார். நான் இன்ஷா அல்லாஹ் அந்த கிளிப்பை போடுறேன், கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கிடைக்காது சகோதரர்களே, உன்னை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க. யாருடைய மானத்தில் விளையாடினாலும், யாருடைய கண்ணியத்தில் விளையாடினாலும், யாரை அசிங்கப்படுத்தி இருந்தாலும், மானபங்கப்படுத்தி இருந்தாலும் தயவு செய்து அவர்களிடத்தில் நேரடியாக மன்னிப்பு கேட்டு விடுங்கள். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், திருப்பி நீங்க கேட்கலாம், நீங்க கேட்டிருப்பீங்களா? நீங்கள்லாம் செய்யாததான்னா நாங்களும் கடந்த காலங்களில் பல பேருடைய மானத்தில் விளையாடி இருக்கிறோம், பல பேருடைய கண்ணியத்தில் கை வைத்திருக்கிறோம். கொள்கை பிரச்சாரம் என்பது வேறு, அவருடைய கண்ணியம் என்பது வேறு, ஏகத்துவ பிரச்சாரம் என்பது வேறு, ஒருவனுடைய மானம் என்பது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ் பேருரையிலேயே வலியுறுத்திய ஒரு விவகாரம் அடுத்தவர்களுடைய மானம், மரியாதை, கண்ணியம். கஅபத்துல்லாஹ்வுக்கு நிகராக பேசப்பட்ட ஒரு விவகாரம், மக்கமா நகருக்கு நிகராக பேசப்பட்ட ஒரு விவகாரம், துல்ஹஜ் மாதத்துக்கு நிகராக பேசப்பட்ட ஒரு விவகாரம். துல்ஹஜ் முடிய கூட கிடையாது, துல்ஹஜ் மாதத்துக்கு நிகராக பேசப்பட்டு கஅபாவுக்கு நிகராக பேசப்பட்ட அடுத்தவருடைய மானம் என்பது கிள்ளுக்கீரி ஆயிடுச்சா இல்லையா? அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஆயிடுச்சா இல்லையா? ஏன்னா அது ஒரு 10 நாள் கடந்துருச்சுன்னு சொன்னா திரும்ப இதே மரணித்த சகோதரருக்கு என்ன சொல்லுவார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். யாராவது கேட்காம இருக்கணும், நீங்க ஏன் போகல, இந்த மைக்கில் கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அதை கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, நாங்கள் ஏன் போகவில்லை தெரியுமா? அவர் சொல்றார், எப்படின்னு சொன்னார், ரஸ்மின் சொல்றார், நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது கடந்த காலத்தில் நாமளும் இப்படி செஞ்சோம்தான், மனுஷனுக்கு இப்படி நடக்கப்படாது, மனுஷனுக்கு கண்ணியம் முக்கியம்ன்றார். உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் செய்யணும், தொடர்ந்தும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவர் வைக்கணும்னு நானும் அவருக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. அப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன்டா, ஒரு விஷயத்தை அணுகிறத்தில் நாங்கள் வரம்பு மீறக்கூடாது. ஆனால் சகோதரர் அப்துல் ராசிக்கை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுக்காக சகோதரர் அப்துல் ராசிக் பர்சனலாக எனக்கு எந்த விமர்சனம்னு நான் அவர்கிட்ட வைக்கல. அவர் மனுஷன், பிழை செஞ்சா பிழை, அவ்வளோதான். அது அல்லாஹ்க்கும் அவருக்குள்ள விஷயம். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையோ மற்ற விஷயங்களே நான் இங்கே பேசி அவர் அவமானப்படுத்தலை. ஆனால் இந்த விஷயத்தை நான் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்னென்னா, சகோதரர் அப்துல் ராசிக் யாருன்னு விளங்காமல் மக்கள் அவர் ஒரு பெரிய என்னமோ ஆய்வாளர் மாதிரி நினச்சிக்கிட்டு அவரும் அப்படி தான் பேசுகிறார். நாம் சொல்கிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது பிஜே சொல்கிறாருன்னு நீங்கள் சொன்னால் கூட கொஞ்சம் நியாயம். இல்முக்கு அதான் அமானிதம். நான் ஒரு செய்தியை சொல்லும்போது செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிஞ்சிக்கிறாங்க, அல்லது இப்னு தைமியா தன்னுடைய கிதாபில் பதிஞ்சிக்கிறாங்க, அல்லது நவீன காலத்தில் மறைந்த ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, அல்லது பின் பாஸ் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா. இது ஒரு நல்ல விஷயம். நான் இதை சொல்லலை, ஏன்னா மறந்தாத வேற விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் பதியும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கண்டா, அப்துல் ராசிக்கை விடையுமா இலங்கையில் ஒரு அறிஞர் நினைக்கிற மாதிரி உங்களோட எக்ஷன் இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். பேசக்கூடிய நான் எடுத்துக்கிட்டாலும் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயந்தான், நானும் ஒரு மாணவன் தான், நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியாது. நான் அந்த நிறைய விஷயங்கள் நானும் ஜாஹிலில் தான் இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிதாபுகளை வாசிக்கிறேன், குர்ஆன் வசனங்களை வாசிக்கிறேன்.
தப்சீர்களை பார்க்குறேன். இன்னும் நான் தப்சீர் இப்னு கஸீரை ஃபுல்லாக வாசித்து முடிக்கலை, தப்சீர் சாதியை ஃபுல்லாக வாசித்து முடிக்கலை, அதுவாவுல் பயானை ஃபுல்லாக வாசிக்க முடியலை. எத்தனை கிதாபுகள் இருக்கு வாசிக்க வேண்டி. குர்துபியில் எத்தனையோ சில பகுதிகள் நமக்கு தேவையான தடுத்து வாசிக்கிறோம், இன்னும் வாசிக்கலை. ஏன் புகாரி கிதாபை படித்த நேரத்தில் நம்ம படித்ததுக்கு இன்னும் திருப்பி எடுத்து ஃபுல்லாக வாசிக்க முடியாத நிலைமை. அப்போ படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எத்தனையோ அக்கீதா கிதாபுகள் இருக்குது, இன்னும் படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை தேடுறோம். இப்போ மாணவர்கள் தான். நாம் பெரிய ஷேக், நாம் பெரிய அல்லாமா அல்பானி அல்லது அப்படி சொல்ல வரல. நம்மளை விட மூத்த உலமாக்கள் ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் போன்றவர்கள், முபாரக் மதனி போன்றவர்கள், இஸ்மாயில் சலவி போன்றவர்கள், ஃபத்துர் ரஹ்மான் பஹஜி போன்றவர்கள், ஏன்னா தீனுல் ஹசன் பஹஜி போன்றவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. மாஷா அல்லா. அபூபக்கர் சித்திக் மதனி, அப்துல் வதூத் ஜிஃப்ரி போன்றவர்கள், ஏன்னா ரிஸ்வான் மதனி, இப்படி பேர. அதே மாதிரி தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சகோதரர் யார், நம்மளோட கமாலுத்தீன் மதனி, மறைந்த இக்பால் மதனி, அல்லாஹ் யர்ஹம்ஹு, இப்படி நிறைய நாம இவங்களெல்லாம் நம்மளுடைய மூத்த உலமாக்கள். சில நேரம் அவங்களோட அணுகுமுறைகளில் சில ஃபத்வாக்களில் தவறு வெட்டிக்கலாம். கமாலுதீன் மதனி ஒரு தவறு விட்டோன்னு எடுத்து பிடிச்சிது, கமாலுதீன் மதனி எல்லாம் மனுஷனா, அவனெல்லாம் அப்படியா பாருங்க, அறிவு முத்திய கூழ் முட்டை, இவனெல்லாம் முஃப்தியா முத்தியா, இப்படியெல்லாம் உலமாக்களை பேசக்கூடாது. குறிப்பாக சாதாரண மக்களை விட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால்தான் அப்துல் ராசிக். ஏன்னா அப்துல் ராசிக் என்பவரை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேயுடைய கொள்கை இறக்குமதி அல்லது பிஜேயுடைய மார்க்கெட்டிங் வேலையை அவர் ஒரு குறிப்பிட்ட காலமாக செய்தாலும் அதுக்கு முன்ன ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருந்தவர். அப்போ தவறை நாம் அணுகின்ற அந்த முறையில் நானாக இருந்தாலும் சில வார்த்தை பிரயோகங்களில் பிழை விடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் வரலாம், அதை சொல்லலை. ஆனால் நீங்கள் முழுக்க முஃப்தி உமர் ஷரீஃபோட அந்த பயானை நான் கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு அரபு தெரியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு அரபு நல்லா தெரிஞ்சவன் கேட்டால் கூட பரவாயில்லை. நீங்கள் கேட்குறீங்க முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு அரபு தெரியுமாங்கிறீங்க. முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு மூளை குழம்பி உளர்றாருன்றீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. அல்லாஹ் அக்பர், இந்த மாதிரி பேசாதீங்க. அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு ஒரு நான் சொல்கிற அட்வைஸை விட சகோதரர் ரஸ்மின் என்னை விட உங்களுக்கு அவர் தானே கூட்டாளி, அவர் சொல்கிற அட்வைஸை கேட்டீங்க தானே, அந்த அட்வைஸையாவது நீங்கள் குறைஞ்சது ஃபாலோ பண்ணணுன்ற என்னுடைய கருத்து. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நாம் இப்போ விஷயத்துக்கு வாரோம். நான் இதில் அப்துல் ராசிக்கை பட்டம் தட்டுறது அல்லது அவரை கேவலப்படுத்துகிற நோக்கத்தில் சொல்லலை. அப்துல் ராசிக் நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்னில் கோவிச்சாலும் பரவாயில்லை, நீங்கள் மிக மோசமான சில அணுகுமுறைகளை நீங்கள் ஆலிம்கள் விஷயத்தில் வைக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களோட நிலைமை என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இல்லை, இவன் அரபு தெரியாது என்று மௌலவி முர்ஷித் அப்பாசி சொல்லிக்கிறார். முர்ஷித் அப்பாசி ஏன் இந்த சப்ஜெக்டை பேசினார்னு நம்ம சொல்லணுமே சகோதரர்களே. இப்போ குர்ஆன் சுன்னாவுடைய இந்த பிரச்சாரத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மௌலவி பி ஜெயினுல் ஆபதீன் என்பது ஒரு முக்கியமான ஒரு ரோல். அவர் இலங்கையிலையும் நிறைய பேருக்கு பிஜேன்னா தெரியும், ரெண்டு விதமாக தெரியும். ஒரு விதம் என்ன, பிஜே அவர் தான் ஆரம்ப காலத்தில் தௌஹீதை வளர்த்தார், ஆனால் அண்மை காலமாக இந்த ஹதீஸ்கள் எல்லாம் மறுக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போய்த்தார். அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டட்டும்னு சொல்கிற மக்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சாரார் பிஜே எப்பயும் அவர் சரியான ஹக்கத்தான் சொல்லுவார் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சாரார் நீங்கள் யார் பிஜேட கொள்கை வாப்போ ஆளை விட்டு வாப்போ அப்படின்ற, ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேயின் மேலே வெறுப்பு. அந்த வெறுப்புக்கு சில நியாயமான காரணங்களும் இருக்குது, அவங்க விளங்காத விஷயங்களும் இருக்குது. அப்போ இப்படி பலவிதமாக இந்த பிஜே, அது மட்டும் இல்லாமல் பிஜேக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. என்ன காரணம்டா, எல்லாருமே பிஜேயை பின்பற்ற ஃபாலோவர்ஸ் அல்ல. இப்போ நாமளும் சில நேரத்தில் பிஜே இது சம்பந்தமாக என்ன பேசுகிறாருன்னு நம்ம கேட்கலாம், அல்லது இந்த கருத்து முரண்பாட்டில் பிஜேயுடைய நிலைப்பாடு என்னன்றதை நம்ம இந்த மாதிரி உள்ள ஆட்களும் அவங்களோட வியூவர்ஸ் அவங்களோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அதனால் பிஜேயுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இலங்கையிலும் இருக்குது. ஆனால் என்னுடைய பார்வையில் சொல்லணும்னா அவரை ஆதரிக்கிற கூட்டம் இப்போ தமிழ்நாட்டில் மிகவும் மிகவும் குறைவாய்க்கிறாங்க. ஆனால் இந்தியை விட இப்போ ஸ்ரீலங்காவில் என்னன்னு கேட்டால் பிஜேக்கான ஒரு சார்பு நிலைப்பாடு, அவர் என்னத்தை பொழைய சொன்னாலும் அவர் தான் சரி அப்படின்னு ஒரு போக்கிலையும் இருக்கிறாங்க. சரி, இப்போ பொதுமக்களுக்கு தெரியணுமே இந்த பிஜேயுடைய விஷயத்தில் என்ன குழப்பம், ஏன் இந்த சில ஆளுக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க சில ஆளுக்கு எதிர்க்கிறாங்கன்ற ஒரு குழப்பம் நீக்கும். அதை நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸ். நாம தான் இந்த திக்ரை இறக்கியிருக்கிறோம், இதை நாமே பாதுகாக்கிறோம். அல்லாஹ்வுடைய வஹி, இந்த வஹியை அல்லாஹ் பாதுகாப்பான். வஹின்னா என்ன, அல் குர்ஆன். அதே மாதிரி மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்க ரீதியாக அவங்க பேசிய வஹி. அல் குர்ஆன் அதாவது மத்லூவுன் கைரு மத்லூபாங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதெல்லாம்
நான் இப்போ இதுக்கு அந்த செக்ஷனில் நுழைஞ்சா நிறைய டைம் கூட போகும். அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை. எப்படி பாதுகாப்பான்? அவன் பாதுகாப்பான். லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். இந்த என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் சத்தியத்துக்காக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், அல்லது சத்தியத்தை வெளிப்படுத்துவார்கள். சில அறிவிப்பில் அவர்கள் சத்தியத்துக்காக போராடுவார்கள். அப்போ ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அன்று முதல் நபித்தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபஅ தாபிஐன்கள், இமாம்கள், அப்படி அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை பாதுகாத்துக்கிட்டே வரான். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்கான், ஹதீஸை பாதுகாத்திருக்கான். குர்ஆனை பாதுகாத்தது மிக பலமான பாதுகாப்பு. ஹதீஸை பாதுகாத்தது என்பது அந்த அளவுக்கு ஒரு உறுதியான பாதுகாப்பு இல்லை என்று சில ஷைத்தான்கள் பிரச்சாரம் பண்றாங்க. அது மோசமான ஒரு பிரச்சாரம். குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டது போல நபிமொழிகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் என்பது ஒரு நூலுருப்படுத்தப்பட்டு விட்டது. உஸ்மான் இப்னு அஃபான், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட காலத்தில் அது முழுமையான ஒரு நூலாக அது நூலுரு அடைந்து விட்டது. அதிலேயும் குர்ஆனில் சேர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கிறது என்று வாதிடக்கூடிய ஷியாக்களும் இருக்கிறாங்க. அது வேற. ஆனால் இஜ்மாவுல் உம்மா, உம்மத்துடைய இஜ்மா என்னண்டா, குர்ஆன் என்பது இதுவும் பாதுகாக்கப்பட்டு கிதாபாக இருக்கு. இதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஹதீஸ் விஷயத்தில் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? இப்போ சிலவங்க சொல்லுவாங்க ஹதீஸ் எல்லாம் எடுக்க இயலாது. ஏன்பா எடுக்க இயலாது? ஹதீஸ் எல்லாம் நஜீஸும்பாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறத தானே நம்ம பின்பற்றணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை தானே பாதுகாப்புன்னு சொல்கிறான். ஹதீஸ் எல்லாம் எப்படி பாதுகாத்தேன்னு நம்ம நம்புறது? இதை பாருங்க, புகாரில் எத்தனை பொய் எழுதிக்கிறாங்க. இதை பாருங்க, அந்த கிதாபில் என்ன பொய், இந்த பொய்ன்னு. ஹதீஸ், ஒட்டுமொத்த ஹதீஸை மறுக்கிறவங்க அஹ்லுல் குர்ஆன் அவங்கள சொல்லுவாங்க. குர்ஆனை நாங்கள் குர்ஆனை மட்டும்தான் எடுப்போம். அவங்க 3 வக்த் தான் சொல்லுவாங்க. இது ஒரு சாரர். இதே மாதிரி இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு, எப்படி பாதுகாக்கப்பட்டது ஹதீஸ்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு பல இமாம்கள், இமாம் மாலிக் மொத்தா கிதாபு, அதே மாதிரி முஸ்னத் அஹ்மத், இமாம் அஹ்மது ஹம்பலுடைய கிதாபு, அதே மாதிரி புகாரி, முஸ்லிம், அபு தாவூது, இப்னு மாஜா, நசாயி, திர்மிதி, இப்படி ஏராளமான கிதாபுகள், முஸன்னஃப் அப்துர் ரஸாக், எக்கச்சக்கமான கிதாபுகள், ஹதீஸ் கிதாபுகள் இன்னைக்கு இருக்கு. இந்த ஹதீஸை நாம எப்படி எடுத்துக்கொள்வோம்? குர்ஆன் வசனத்தை அப்படி எடுக்கிற மாதிரி எடுப்போமாண்டா? இல்லை. ஹதீஸ்களை பொறுத்தவரையும் அதாவது அதனுடைய அறிவிப்பாளர் பட்டியல், இது முக்கியமானது. ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான சஹீஹானதா, அதாவது மக்பூலா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அல்லது மறுக்கப்படக்கூடிய வகையான ஹதீஸா, வஈஃபா, மௌதுஆ, அல்லது முன்கரா, அல்லது இந்த மாதிரி சொல்லுவாங்க என்று தீர்மானிப்பதற்கு சில அடிப்படைகள் இருக்கு. இந்த அடிப்படை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய ஒரு இஜ்மாவான அடிப்படை. இதில் வழிகட்ட ஒரு சில ஹவாரிஜிகளை போல, முத்தசிலாக்களை போல, ஷியாக்களை உள்ள பிரிவுகளை போல, இந்த மாதிரி வழிகட்டவர்களை தவிர இந்த அடிப்படையில் யாரும் முரண்படையில்லை. ஏன்? இதுக்கு மாற்றமான கருத்தை சொல்ற பிஜேயும் இதில் முரண்படையில்லை. பிரச்சனை எங்க உருவாகுதுன்னு நம்ம தெரியணும். அப்பதான் இந்த அப்துல் ராசிக் கருத்துக்கு பின்னால உள்ள மர்மம் என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருக்கணுமாக இருந்தா, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தகுதியை அந்த ஹதீஸ் அடையணுமாக இருந்தா, அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. எப்படி? சஹீஹான ஹதீஸுக்கு ஒரு வரை விளக்கணம் சொல்லுவாங்க, மத்தசல சனதுஹு, அதாவது அதனுடைய சனதுகள் இத்திசால், ஒன்றோடு ஒன்று சேர்ந்திக்கணும். இப்போ ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அறிவித்தார், ரைட், சஹாபி சொல்றார். ஒரு தாபிஐ சஹாபிட்டேந்து கேட்டார், விளங்குதா சொல்லுது? அதே மாதிரி ஒரு தபா தாபி ஒரு தாபிட்ட கேட்டார். அப்படி அந்த ரசூலுல்லாஹ்ல இருந்து அந்த ஹதீஸை எழுதக்கூடிய, உதாரணமாக புகாரியா இருந்தால் புகாரி வரைக்கும், இமாம் புகாரி யார்கிட்ட கேட்டாங்களோ அவர் யார்கிட்ட கேட்டார், அவர் யார்கிட்ட கேட்டார், ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த ஹதீஸ் என்ன செய்யணும், அந்த கேட்டவர்களுடைய அறிவிப்பாளர்கள் பட்டியல் இணைந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு தாபிஇ, அதாவது சஹாபாக்களுக்கு பிறகு வந்த ஒரு தாபிஇ சொல்றாரு, நான் அல்லாஹ்வின் தூதர் சொல்ல கேட்டேன் அப்படின்றார். இந்த ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க, முன்கத்தை. ஒரு தாபி ரசூலுல்லாஹ்வை காணாதான் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டேன்னு சொன்னா அப்படி ஹதீஸ் வராது. இப்போ ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவர் இன்னொருவர் இருந்து செய்தியை கேட்டதாக சொன்னா அதை பார்ப்பாங்க. அதுல கூட வித்தியாசம். இமாம் புகாரிட்ட ஒரு நிலைப்பாடு, முஸ்லீம்கிட்ட ஒரு நிலைப்பாடு. இமாம் புகாரியை பொறுத்தவரையும்
சமகாலத்தில் வாழ்ந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததற்கான சான்று இருந்தால் தான் எடுப்பார். 2 பேரும் நல்லவங்களா இருந்தால் மட்டும் போதாது. சந்திச்சாங்களா, எங்க சந்திச்சாங்க, அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார். ஒழுங்கா சொல்றது சுபூத்துல் யக்கான்னு சொல்லுவாங்க. ரைட், நேரடியாக பார்த்துட்டாங்க. ஆனால் இமாம் முஸ்லீம் 2 பேரும் நம்பகமாக இருந்தால் அவங்க சந்திச்சாங்கன்ற வரலாறை தேட மாட்டார். 2 பேரும் நம்பகமானவர், சமகாலத்தில் வாழ்ந்தவங்க, சந்திக்காமல் எப்படி போய் சொல்லுவாங்கன்னு. அப்போ இந்த அளவுக்கு ஹதீஸை தொகுத்ததில் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் போன்றவங்க மிக கடினமான சில விதிகளை கையாண்டாங்க. முதலாவது இத்திசாலு சனத், ஒரு சனது சேர்ந்திருப்பது. அதாவது ஒவ்வொரு ராவியும் தனக்கு மேலுள்ளவருக்கு நேரடியாக கேட்டு அறிவித்தா தான் அந்த ஹதீஸ் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ மத்த சில சனதுஹு பினக்லில் அத்ல், அதாவது அதாலத்து ருவாத், ஒரு ராவியுடைய அந்த அதாவது அந்த அதாலத் உண்மைத்தன்மை, அவர் முஸ்லீமாக இருக்கணும், பாலிகாக இருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும், கைர் ஃபாசிகா, அதாவது அவர் ஒரு மோசமானவராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராவியுடைய அந்த நம்பகத்தன்மை எப்படி என்று பார்ப்பாங்க. அப்போ பினக்லில் அத்ல் அத்தாபித், அதாவது தபுத்து ருவாத், அந்த அவர் ஒரு அறிவிக்கக்கூடிய ராவி என்பது மனநத்தன்மையில் கிரகிப்பதில் அவர் சம்பூர்ணமாக இருக்கிறாரா, அவர் குழம்பி அறிவிப்பாரா, அல்லது அவர் பார்த்து அறிவிச்சா நல்லமா, அல்லது அவர் மனநத்தில் சொன்ன அதை ஏற்கலாமா என்று ஒவ்வொரு ராவிக்கும் இந்த அதாலத் ருவாத் என்பது இருக்கிறது. அதே மாதிரி தபுத்து ருவாத், அது மன்னிக்கணும் தபுத்து, அதே மாதிரி அதமு ஷுதூத், ஒரு நம்பகமான ஒரு ராவி அவரை விட நம்பகமான ஒருவருக்கு மாற்றமாக அறிவிச்சிருக்க கூடாது. அப்படி அறிவிச்சிருந்தா அது ஷாதும்பாங்க. ஷுதூத் வஅதமுல் இல்லா, அதாவது எந்த விதமான வடுவும் இல்லாத அறிவிப்பாளர் பட்டியலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அந்த ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லலாம். அப்போ இதில் குறிப்பாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையும் அந்த ஹதீஸ் அதாவது ஒரு சில ஹதீஸ்களில் அறிவிப்பாளர் ரீதியான விமர்சனங்கள் உள்ள செய்தி இருக்குது. ஏன்னா இமாம் புகாரி ஒன்றும் மலக்கெல்லாம் இல்லை. சில இடங்களில் அவரும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் சில இடங்களில் அறிவிப்பாளர் பிரச்சனை இருக்கிறதாக சொல்கிறாங்க. இமாம் முஸ்லீமுடைய செய்தியில் சில அறிவிப்பாளர் பிரச்சனை உள்ள, இப்போ இன்னைக்கு ஒரு ஆள் அறிவிப்பாளர் ரீதியாக இமாம் புகாரி ஒரு ஹதீஸில் தவறு செஞ்சிருக்கிறார் நிரூபித்தா அந்த ஹதீஸ் நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இதில் நம்ம யாரும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சகோதரர் பிஜே ஏற்படுத்திய இந்த புதிய பிதஅத் இருக்குதே, இது மகா மோசமான ஒரு பிதஅத். மகா மோசமானண்டா சின்ன மோசமான பிதஅத், சின்ன விஷயம் அல்லது. அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு பிதஅத். இங்கே தான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய ஒட்டுமொத்த உலமாக்களும் பிஜேக்கு எதிராக இருக்கிற இடம். இந்த பொதுமக்கள் புரிஞ்சு கொள்ளும். சும்மா பொதுமக்கள் பிஜே நல்லா பேசுகிறாரு, நல்ல பேச்சாளர், பேச்சு இந்த ஃபில் பயானி இல்லை சிஹரா, பயானில் சிஹர் தான். யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுகிறான். அல்லாஹ் இல்லைன்னு வேண்டாலும் 4 மணித்தாலும் பேசுகிறவனு நிற்கிறான். அதுக்காக அல்லாஹ் இல்லைண்டா ஆகணும். மாஷா அல்லாஹ் 4 மணித்தாலும் பேசினானே, அப்போ எப்படி அல்லாஹ் இருக்க முடியும்னு கேட்பீங்களா? இல்லை, ஹதீஸ் எல்லாம் நஜீஸ்ன்னு சொல்லி இந்த அஹ்லு குர்ஆன்காரன் எத்தனை மணித்தியாலும் விட்டாலும் விவாதம் பண்ணுவான். அதுக்காக ஹதீஸ் எல்லாமே நஜீஸ்ன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்களா? இல்லை. பிஜே ஏற்படுத்தின குழப்பம் என்னன்னு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் சொன்ன ஹதீஸ் பாதுகாக்கப்படுறதுக்கான இந்த 5 முக்கியமான அடிப்படைகள் பிஜே ஒத்துக்கிட்டது. இந்த 5 அடிப்படைகளுக்கும் உடன்பட்டு அறிவிப்பாளர் ரீதியாக எந்த ஒரு வடுவும் இல்லாத, அல்லது வடுன்னு சொன்னால் அந்த இல்லான்றது சிலது எப்படி இருக்கும் அல்ல, அதாவது காமிர், அந்த சிலது லேசில் கண்டுபிடிக்கலாது, அது அறிவிப்பாளர் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு இல்லத்தும் இல்லாத ஒரு ஹதீஸ் சஹீஹ்ன்ற ஒட்டுமொத்த உலகமும் முஸ்லிம் சமுதாயமும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸுகளை புகாரி முஸ்லிம் போன்ற, இது புகாரி முஸ்லிம் நான் சொல்றது பிரதானமான 2 கிதாபு, அது முத்தஃபக்குன் அலைஹின்றதால சொல்றேன். இல்லாமல் ஏராளமான கிதாபுகளில் வரக்கூடிய நபிமொழிகளை இவர் மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்னு கேட்டீங்கன்னா, இது அவர் மறுக்கிறது காரணம் கொஞ்சம் சொல்றார். அது மறுக்கிறதுக்கு அவர் மறுத்து முடியலை. இன்னும் ஆரம்பத்தில் சொன்னார் 50க்கும் குறைவான நபிமொழிகள் இருக்கலாம்னு மறுத்தார். அவர தர்ஜுமாலே அதை எழுதிக்கிறார் அந்த குறிப்பில். கிட்டத்தட்ட அதை நாங்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறோம், நாங்கள் நம்பலை, அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறோம்டா. அப்படி நிப்பாட்டி வச்சது இப்போ டிரைவ் பண்ணி ஸ்பீடாக ஓடிக்கிட்டீங்க. அது இப்போ வாகனத்தை பொதுமக்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பிஜே மௌத்தா போனத்தோட அறிவுலகத்தினுடைய வாசல் கம்ப்ளீட் ஆகும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் இன்னொருக்கா இறங்கணும். ஏன்னா புகாரியில் உள்ள எல்லா ஹதீஸில் பிஜே இன்னும் எத்தனை மறுக்க போகிறான்னு தெரியல. நான் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்காக நீங்கள் இவர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு இது தேவை. வேறு எப்படி எனக்கு இதை விளங்கப்படுத்துகிறேன்னு விளங்கலை.
இதான் நீங்கள் சப்ஜெக்ட். அவள் பிஜே சகோதரர் பிஜே, என்னடா பிஜேன்னு 3 முறை சொன்னா ஆகவே நீங்கள் அப்படி அல்ல. பிஜே சஹீஹான ஹதீஸை மறுக்கிறது தான் குழப்பமே. இதான் சப்ஜெக்ட். அதாவது நான் சொன்ன எந்த குறையும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ்கள் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று ஒரு காரணம் சொன்னார். ஆரம்பத்தில் 50க்கு கொஞ்சம் தான் ஈக்குதுன்றாரு. இப்போ நான் நினைக்கிறேன் 300-400 தாண்டிக்கும். நான் சொல்ல புகாரி முஸ்லீமில் உள்ளதே, அது மற்ற கிதாபெல்லாம் பார்த்தா அது ஆயிரக்கணக்கான ஹதீஸ் மறுத்து முடிஞ்சு. அப்படி மறுக்கிறவன் ஒரு அடிப்படை இல்லாமல் மறுக்கலாமா? எந்த அடிப்படையும் இல்லாமல், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறானுங்கள, இந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறவன்ல ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நான் போய் சொல்கிறேன் 10 பேர் பச்சை கல்லன்ற. நமக்கு டவுட் ஆகிக்கும், இவன் கல்ல நாய்க்குமோ அவன் கல்ல நாய்க்குமோ. வேணாம், கல்ல உள்ள இடத்துக்குள்ள நம்ம ஏன் போவானே, நம்மளோட பொருளை கலவரத்துக்கிட்டாண்டா. இதே மாதிரி தான் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் ரீதியாக ஏதாவது விமர்சனம் அதை எடுக்கணும்னா அது ஆல்ரெடி உசூல் இருக்குது. இது ஒன்றுமே இல்லாமல் புகாரி முஸ்லீமில் நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, எனக்கு இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணாக தெரிகிறது என்று நீங்கள் ஒன்று மறுப்பீங்க. நீங்கள் மட்டும்தான் மறுப்பீங்க. அதைத்தான் மற்ற ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இல்லை, இலங்கையில் அப்துல் ராசிக் ஒன்று மறுக்க இல்லைன்னு நீங்கள் மௌத்தாப்பம் வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கிறாரு, அவரும் கொஞ்சத்தை மறுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்துல் ராசிக் மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்கள் செஞ்சுக்கிற வேலையை என்னால் சொல்லாமல் இயக்கலாது, மறைச்சி பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ என்ன, எனக்கு இது குர்ஆனுக்கு முரண்படுது. பார்த்தா ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, குர்ஆன் வசனங்களிலும் சில நேரம் அது இருக்கு. ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு நாம் இன்னொரு குர்ஆன் வசனத்தை மறுத்துடப்படாது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் குர்ஆனில் சில வசனங்கள் வரும். எப்படின்னு கேட்டால், இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் வன் லைஸலில் இன்சானி இல்லாமா சா. குர்ஆனில் இது வருது. அதாவது மனிதனுக்கு அவன் முயற்சி செய்தது இல்லாமல் வேறு எதுவும் இல்லை. மௌத்தா போகிறதுக்கு முன்னுக்கு அவன் என்ன செஞ்சானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். சரிதானே? அதே நேரத்தில் ஹதீஸில் வருது எப்படி, அதாவது இது அமாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மௌத்தா போனால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படும். அவன் செஞ்சது தான் 3 விஷயத்தை தவிர. ஒன்று சதகா ஜாரியா, அதே நேரத்தில் அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவன் செஞ்சு வச்சுட்டு போகிற அதாவது அவனுடைய பயன், அவன் விட்டு சென்ற அறிவு, அவ்வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்கு பிரார்த்திக்கக்கூடிய புள்ள. சரிதானே? சரி. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் வருது. ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ ஃபமாத்தத். என்னுடைய தாயார் ஹஜ்ஜி செய்வதற்காக நேர்ச்சி செய்தார்கள். அவங்க நேர்ச்சி செஞ்சுட்டு மூத்தாயிட்டாங்க, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலை. நான் அவங்களுக்காக ஹஜ்ஜி செய்யலாமா சொன்னாங்க. ஹஜ்ஜி செய்யினாங்க. அப்போ உடனே குர்ஆன் வசனத்தை பார்க்குறது, ஓஹோ வன் லைஸலில் இன்சானி இல்லாமா சாண்டு வருது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனோம் அவங்களுக்காக அவங்க ஹஜ்ஜி செய்யலாம், அந்த ஹஜ்ஜி செய்ய சொன்னாங்க, செய்யக்கூடாது. இதோ புகாரியில் 7315 குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுது என்று தட்டி நிற்பா. இதில் மேலதிகமாக தேடுறவன் தேடுவான்னு வைக்கலாம், விளங்குதா? இப்போ இந்த மாதிரியானது அப்துல் ராசிக் மாதிரியான ஆளுக்கு பார்ப்பாங்க, ஓஹோ குர்ஆன் வசனத்துக்கு ஹதீஸுக்கு முரண், தூக்கி போடு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் எப்படி, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரான்றான் குர்ஆனில் சூரா இஸ்ரால 15. எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுடைய சுமையை சுமக்காது, அவன் பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது. ஹதீஸில் வருது எப்படின்னு சொன்னால், புகாரியில் வருது, புகாரி அதே மாதிரி முஸ்லீம்லேயும் வருது நினைக்கிற செய்தி, முஸ்லீம் வரக்கூடிய செய்தி. ததரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ்ண்டா வங்குரோத்துக்காரர் யாருன்னு தெரியுமான்ற சொல்ல கேட்குறாங்க. அதில் சொல்லும்போது என்ன சொல்லாங்கடா, என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் யார் தெரியுமா, பலருக்கு அநியாயம் பண்ணிப்பான், அவனை நன்மையெல்லாம் கொடுக்கப்படும், அவன் நன்மையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் சில பேர் வருவாங்க, அதுக்கு பிறகு அவர்களுடைய தீமையை இவனில் சாட்டப்படும், அவங்களோட தீமையை இவனில் சாட்டப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ராண்டு. அப்போ பிறருடைய தீமையை எப்படி இன்னால அவர் சுமக்க முடியாதே, குர்ஆனுக்கு முரண். இது விளக்கம் என்னன்றது வேற, அது தெளிவான விளக்கம். மேலோட்டமாக ஒருவர் பார்த்து போட்டு இந்த ஹதீஸ் முரண் அந்த ஹதீஸ் முரண் நீங்கள் இந்த டோரை திறந்துட்டீங்கடா என்ன நடக்கும்? குடிகாரன கையில் கத்தியை கொடுத்த கதையாக தான் இருக்கும். இந்த வேலையை தான் சகோதரர் பிஜே செஞ்சார். இதில் தான் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் முரண்படுறாங்களே தவிர பிஜே மேலே ஒன்றும் தனிப்பட்ட கோபமெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிஜேயுடைய வரலாற்றில் அவர் நிறைய வரலாற்று தவறுகளெல்லாம் செஞ்சுக்கிறார். நிறைய பேர் அதுக்காக சவாலெல்லாம் விட்டுக்கிட்டு தெரியுறாங்க, அதையும் நான் சொல்ல வரல.
மற்றது அவர் ஒரு மென்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆள் மாதிரி தெரியுது ஆளை பார்த்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆரம்ப காலத்திலே ஒரு இயக்கம் சரியில்லாட்டி அதுலேருந்து வாரது, அது பிழைங்கிறது, விமர்சனம் பண்ணுறது வேற. கூட இருந்த ஒரே அந்த அந்த ஒரு சிந்தனையில் இருந்தவங்ககிட்டே கொஞ்ச நாளைக்கு இருப்பார், போயிடுவார். பாஞ்சி 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 கடைசியா சரிதானே டிஎன்டிஜே என்ற இயக்கத்தை உருவாக்கின ஃபவுண்டரே அவர் தான். சரியா, உருவாக்கின அமமுக விடுவோமே, சரி அது அரசியலில் போய் தாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். டிஎன்டிஜே உருவாக்குனதே அவர் தான். என்ன பிரச்சனை வெளியேறதுக்கு? இப்போ இந்த மாதிரி சில இஷ்யூ இருக்குது. அதனால கடைசி ஆரம்ப காலத்தில் பிஜே சவால் விட்டாரு, நிறைய உலமாக்களும் சவால் விட்டாங்க, சும்மாலாம் இல்லை. உலமாக்கள் நேர பிஜே ஹெட் ஆஃபீஸில் நின்று பிஜே தாங்கண்டாங்க. அதிராம்பட்டணத்தில் நம்மளோட அருகமலை கூப்பிட்டாரு. ஏன்னா எத்தனையோ மூலைமார் கூப்பிட்டாங்க, எல்லாரும் பிஜே பாஞ்சு விழுந்து அவர் விவாதத்துக்கு போகவும் இல்லை, அவங்க விவாதம் நடத்தவும் இல்லை. விளங்கா சொல்லுது. ஆனால் பிஜே பொறுத்த வரைக்கும் உலமாக்கள் கொஞ்சம் இப்போதைக்கு அவர்கிட்ட விவாதம் பண்ணுறது தேவையில்லைன்னு சொன்னதுக்கு காரணம், சில காரணங்களால் அவர் ஒரு குழுவால் ஒரு ஓனிங் பண்ணப்பட்டிருக்கிறார். எப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு பிறகு எந்த அமைப்புக்கும் தலைவராகிக்கக்கூடாது, எந்த ஒரு பொறுப்பில் இருக்கப்படாது என்று ஒரு தனிப்பட்ட அவருடைய ஒரு இஷ்யூக்காக, நான் அதில் சரிபடையெல்லாம் சொல்ல வரையில், அது அல்லாஹு ஆலம், சரிதானே, சரியா? அதனால் ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஓனிங் கொடுக்கப்பட்டது, நீங்கள் எந்த பொறுப்பிலையும் இருக்கக்கூடாது என்று. அதனால் ஒதுங்கி கொஞ்ச நாள் அவர் இருந்தார் சத்தம் போடாமல். அதுக்கப்புறம் மறுபடி தன்னுடைய அந்த இருப்பிடத்தை கேள்விக்குறியாகிறதுக்காக மறுபடி அவருடைய பிரச்சாரம் ஹதீஸ் மறுப்பு போக்கு ஸ்டார்ட் பண்ணிக்குது. ஆனால் இந்த நிலைமையில் உலமாக்கல்ல சில பேர் முடிவெடுக்கிறாங்க, இதுக்கு பிறகு நாங்கள் அவரை ப்ரமோட் பண்ணுற வேலையை செய்யக்கூடாது, நம்ம கருத்துக்களை சொல்ல வேண்டியதை சொல்லுவோம், சொல்லி இருக்கிறாங்க. பிஜேயுடைய அத்தனை கருத்துக்களுக்கும் நீங்கள் பதில் பார்க்குறதா இருந்தால் இஸ்லாம் கல்வின்னு ஒரு வெப்சைட் ஒன்று, அதில் பிஜே தாத்தாஜான்னு தனியாக ஒரு சைடு வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சு பாருங்கள், பிஜேயுடைய எந்த கருத்துக்கு பதில் கொடுக்கலன்னு பாருங்கள். புதுசாக இன்னைக்கு ஒன்று மறுத்து பார்த்தீங்களா, இன்றைக்கு மறுத்ததுக்கு மறுப்பு கொடுக்கலன்னா மக்களுக்கு இன்னும் தெரியவே இல்லையே. அவள் இதுக்கு போகிற சில புதுசாக இன்னைக்கு ஒன்று மறுத்தா நாளைக்கு மறுப்பு கொடுப்பாங்க, அல்லது அடுத்த கிழமை கொடுப்பாங்க. மறுப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. இமாம்களும் ஹதீஸை மறுத்தார்கள், இமாம்களே ஹதீஸை மறுத்தாங்கன்னு இமாம்கள் பேரால் சில விஷயங்களை விட்டடிச்சார். நம்மட கிழக்கு மாகாணத்தில் அன்சார் தப்லீக் அழகாக வழக்கப்படுத்தினார். இதெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்மட இஸ்லாம் கல்வியில் பார்க்கலாம், இஸ்மாயில் சல வீடியோ ஒஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், ஒரு யூடியூப் சேனலில் பார்க்கலாம், முஜாஹித் மௌலவியுடைய ஒஃபீஷியல் வெப்சைட்டில் பார்க்கலாம், யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம அப்பாஸ் அலியுடைய யூடியூப் சேனலில் அவரோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா அதே மாதிரி இப்போ முஃப்தி உமர் ஷரீஃபுடைய வெப்சைட்டுகளில் அவரோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்படி இந்த மறுப்பு கொடுக்கப்பட்டு மறுப்பு இல்லாமல் இல்லை. ஆனால் இப்போ இவர் இந்த மாதிரி இவரை நாங்கள் விவாதம்னு சொல்லி இவரை கூப்பிட்டு இவரை ஒரு முதன்மைப்படுத்தி வைக்கும்போது மீண்டும் இவர் என்ன செய்வார், பொதுவாக இந்த கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்கிறாங்க. எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி ஊதீதுல் ஜதல், எனக்கிட்ட இந்த விவாத திறமைக்கு, நான் இந்த தபூக் யுத்தத்துக்கு வரலன்றத உங்கள்கிட்ட என்னுடைய விவாத திறமையை கொண்டு முறியடித்து எனக்கு நான் உண்மைன்னு நிரூபிக்க என்னால் முடியும், ஆனாலும் நான் செய்ய மாட்டேன். ஏண்டா, நான் உங்கள்கிட்ட இப்படி என்னுடைய வாத திறமையை வச்சு நான் என்னை நல்லவனாக நிரூபித்த பிறகு அல்லாஹ் வஹீரை வச்சு நான் மோசம்னு சொல்லிட்டா. இப்போ சில ஆட்கிட்ட இயற்கையிலே சில விவாத திறமை இருக்குது, அது பிஜேட்ட இருக்குது. அதே மாதிரி ஷேக் அப்துல்லா ஜமாலிகிட்ட இருக்குது. அப்துல்லா ஜமாலிகிட்ட விவாதத்துக்கு சாதாரண ஒரு தௌஹீதில் உள்ள ஒரு ஆள் போவாரா? போக மாட்டார். ஏன்? அது காரணம் அப்துல்லா ஜமாலி ஹக்கிலைக்கிறான் அர்த்தமா இல்லை. விவாத திறன்றது அது அல்லாஹ் கொடுக்குற ஒரு நியமத். அதை நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆனால் பிஜே பயன்படுத்துறதெல்லாம் வழிகேட்டுக்கு அதை பயன்படுத்துறது. விளங்கா சொல்லுது. அப்போ விவாதம் வரக்குள்ள அப்பாவி மக்கள் சிலதை தவறாமல் புரிஞ்சு கொள்வாங்க. நீங்கள் பாருங்க, பிஜேயுடைய விவாதம் உமர் அலி மௌலைக்கு எதிராக நடந்தது. நான் ஒரு உதாரணமே சொல்கிறேன். உமர் அலி மௌலைக்கு எதிராக நடந்தது. அதில் எங்களுக்கு கூட அந்த நேரத்தில் தெளிவு கிடைக்கல. ஆனால் நிறைய மக்கள் தெளிவு அடைஞ்சாங்க. இந்த உமர் அலியோட செஞ்ச விவாதம், அவர் நல்ல நிலைப்பாட்டில் இருந்த நேரம் செஞ்ச ஒரு விவாதம். அதே தெளிவடைஞ்ச விவாதத்தில் ஏண்ட வாப்பா அப்படியே தலகுத்தரா மாற்றி விளங்கி போய் பைய செஞ்ச. சரிதானே? விவாதங்கள் என்பது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துறது மாதிரி இந்த மாதிரி தலகுத்தரான சில விளைவுகளையும் உண்டாக்கும். அப்போ இதை உலமாக்கள் யோசிக்கிறாங்க. அதனால தான் சலஃபி உலமாக்களை பொறுத்த வரைக்கும் சில உலமாக்கள் விவாதம் வேணாங்கிறாங்க. இமாம் பர்பஹாரி ரஹ்மஹுல்லா அவங்க கூட தன்னுடைய ஷரஹு சுன்னால இந்த செய்தியை சொன்னதை நான் படித்தேன். ஏன்னா அதாவது விவாதம், அதாவது இந்த ஒரு கலந்துரையாடல், ஒரு விஷயத்தை
கருத்து பரிமாறுவது நல்ல வாசல்களை திறக்கும். ஆனால் இந்த முனாதரா என்கிறது மோசமான வாசல்களை திறக்கும். அதுக்காக பிதத்துகளை கண்டுகொள்ளாமல் இருக்க வேணான்னு சொல்லலை. சின்ன பிதத்துன்னு பார்க்காதீங்க, அதை தடுத்துருங்க. அதை நீங்கள் விட்டீங்கன்னா அது பெரிய பிதத்தாக மாறும். பிஜேயுடைய இந்த கொள்கையை நாங்கள் மௌனமாக இருந்தோம்டா, இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை அப்துல் ராசிகா மாதிரியான ஆட்க கையில் தூக்கினாங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு பிஜே சரி கொஞ்சம் நெஞ்சம் ஆலியும் ஏதோ படிச்சுக்கிறாருன்னு வைப்பமே, சரியா? இதை சாதாரணமான மக்கள் இதை கையில் எடுத்துட்டாங்க இன்னைக்கு. அதனால் அந்த அந்த பாதகத்துக்காகத்தான் உலமாக்கள் இதுக்காக பேசுகிறாங்க. பொதுமக்களை வழிகெடுக்காதீங்க. நீங்கள் சொல்கிற ஹதீஸுகள் எதுவுமே குர்ஆனுக்கு முரண்பட இல்லை. நீங்கள் கடைசியாக நம்ம இந்த காட்டு பங்களா கதை ஒன்று விடுறீங்களே, இதாவது சில விஷயங்களை இவங்க மறுக்கிறதுக்காக ஹதீஸில் இல்லாத பில்டப்போ சூனியத்தை மறுக்கணும். குர்ஆனில் உள்ள விஷயம், ஹதீஸில் உள்ள விஷயம், இதில் ஒன்றுமே குர்ஆனுக்கு முரண்படுற சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. சூனியத்தை அல்லாஹ் நாடினால் பாதிப்பு வரும் என்று ஒருவர் நம்பினா அது ஷிர்க் இல்லை, அது இஸ்லாமிய நம்பிக்கை. அல்லாஹ் நாடினா பாதிப்பு வரலாம். ரசூலுல்லாவுக்கு சில பாதிப்புகள் வந்தது. அந்த பாதிப்பு ஆயிஷா நாயகிக்கே விளங்கி கொள்ள முடியாமல் ரசூலுல்லாஹ் ஃபீல் பண்ணினாங்க. தெளிவாயிருக்குது இதில். அதாவது சூனியக்காரன் நினைத்ததை எல்லாம் செய்வானாம் அப்படின்னு யார் சொன்னா? அவங்களா சொல்லிக் கொள்றாங்க. சூனியக்காரன் நினைத்ததை எல்லாம் சூனியத்தால் சாதிக்க முடியும் என்று சொல்கிறான். ஆகவே சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி உள்ளதாக நம்புறாங்க. ஆகவே அது ஷிர்க். அது இஸ்மாயில் சலவி அடிக்கிற ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது பாலை கொக்காய்க்கு கொக்க முழுங்கி செத்த கதைன்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி தான் இவங்க உண்டை என்ன செய்யணும்னா பூதாகரப்படுத்தி. இப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோன்னு வைங்க, நாங்கள் சொல்கிறத அப்படி பூதாகரப்படுத்தி மக்களுக்கு அப்போ இவர் இதான் சொல்கிறாரோ உண்டு நினைக்க வச்சுட்டு அதை மறுத்த உடனே ஆஹா அப்போ அவங்க சொல்கிறது சரிதானே, அவங்க சொன்னது சரி. நீங்கள் சூனியத்துக்கு தாக்க முடியும்னு சொல்கிற யாராவது சூனியக்காரன் நினைத்ததை எல்லாம் செய்வான், அவன் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் யாராவது பேசுகிறாங்களா சொல்கிறாங்களா? ஒரு எங்கேயாவது எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும் இல்லை. இவங்க அந்த மறுக்க வைக்கிறதுக்காக பில்டப், இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரியான பில்டப்லாம் விடுவாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, பிஜே கை வச்ச அந்த இடத்தை அதாவது உலமாக்கள் ஏன் கடந்த காலத்தில் முத்தசிலாக்கள் இதே மாதிரி விஷயங்களை மறுத்தாங்க. அங்கே அஹ்லு தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க இதே மாதிரி தௌஹீதில் விரலை வச்சுக்கிட்டு பிஜே செய்கிற வேலையை இன்னைக்குள்ள தமிழ் உலகத்தில் உள்ளவங்க மறுக்கிறாங்க. அரபு உலகத்தில் உள்ளவங்களுக்கு பிஜேல பாசையும் தெரியாது. சில ஆட்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உலகத்துக்கே பிஜே தான் பெரிய ஒரு அறிவாளி மாதிரியும். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரும்போது அதை பேசுவேன். எப்படின்னா முர்ஷித் மௌலவி ஒரு காரணத்துக்காக நம்ம பிஜே சப்ஜெக்ட் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதான் சப்ஜெக்ட். குர்ஆனுக்கு முரண்படுவதாகவும் புத்திக்கு முரண்படுவதாகவும் நிதர்சன உண்மைக்கு முரண்படுவதாகவும் அவராக கற்பனை பண்ணிக்கொண்டு, எப்படி ஹதீஸ்களில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அதாவது முஹ்கமான ஹதீஸ்கள், இன்னொன்று முக்தலிஃபுல் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. முஹ்கமான ஹதீஸ்கள்னால் நேரடியாக உங்களுக்கு என்ன செய்யும், தெளிவாக விளங்கும். பார்த்தா ஒரு ஆள் தேவைப்படாது, மொழிபெயர்ப்பு பார்த்தா விளங்கிடும். முக்தலிஃபுல் ஹதீஸ் அல்லது சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஹதீஸ் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று மாற்றமாயிக்கும். உதாரணமாக ஒரு இடத்துல தொற்று நோய் இருக்குது இல்லைன்னு வருது, இன்னொரு இடத்துல தொற்று நோய் இருக்கிற மாதிரி ஹதீஸ் வருது. ரெண்டு முரணா வந்தா இதை இமாம்கள் என்ன செய்வாங்க, உஜூஹு தர்ஜீஹாத் அல்லது இந்த ஹதீஸை எப்படி ஜம்உ செய்கிறது, ரெண்டுக்கு இடையில எப்படி விளக்கம் காண்றது. உதாரணமாக கிபிலாவை முன்னோக்கி மலசலம் கடிக்கவே கூடாது. அதே நேரத்தில் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் கிபிலாவை முன்னோக்கி இருந்தாங்க. ஆகவே ரெண்டையும் பிள்ளைங்கிறதா இல்லாட்டி ஏதாவது ஒன்றை விடுறதா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த முக்தலிஃபுல் ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கிதாப் ஒதுக்கி இதே மாதிரி இதை பற்றி இமாம்கள் தேடினாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா புகாரியில் டோட்டல் புகாரியும் தூக்கி போடணும். ஒரு செய்தி வரும், ஒரே செய்தி பல ஒவ்வொரு அறிவிப்பாளர்லையும் சில வார்த்தை வித்தியாசங்களோடு வரும். அப்போ இந்த வார்த்தை வித்தியாசங்களை எப்படி புரிந்து கொள்வது? இந்த சிக்கல் புகாரில் 5255 என்ற அந்த ஒரு உமைமா என்ற அந்த பெண்மணி, அந்த அந்த ஹதீஸ் நான் இப்போ உங்களுக்கு எடுத்தார், அந்த பெண்மணியுடைய அந்த திருமண விஷயத்திலையும் வார்த்தை வித்தியாசங்களோடு வருகிறது. சில அறிவிப்புகளில் அந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்கன்னு வருது. இது என்னன்னு கேட்டால் சில வார்த்தை வித்தியாசங்களை வச்சுக்கிட்டு விளையாடுறது. காட்டு பங்களாவுக்குள்ள தனியாக போனார், ஒரு என்னது அவர் அதாவது முதலிரவு நடத்த போனார். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா
அதுக்கு முஃப்தி உமர் ஷரீஃப் அழகான விளக்கம் சொல்லிக்கிறார். சில இடங்கள்ல மனுஷன் தானே சில மிஸ்டேக் விட்டுருக்காரு, தூக்கி பிடிச்சிட்டு முஃப்திக்கு மூளைக்குதா முஃப்திக்கு அரபிக்குதான்னு. அப்துல் ராசிக் நீங்க பேசுறீங்களே, இது நீங்க அறிவுக்கு செய்கிற மாபெரும் துரோகம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. முர்ஷித் மௌலவி விஷயத்துல தான் இப்ப நம்ம மெயினா சப்ஜெக்ட் வந்ததுக்காக மெயின் காரணம். முர்ஷித் மௌலவி விஷயத்துல இவர் என்ன சொல்றாரு, முர்ஷித் அப்பாஸ் இருக்கிறாரே அவர் அவர் ஒரு ஜாஹில் முரக்கபா, அவங்களோட சீடர்கள் எழுதுறாங்க. முர்ஷித் அப்பாஸ் யாரு, நீங்க யாரு? முதலாவது நியாயப்படி பேசுவோமே. முர்ஷித் அப்பாசி நீங்களும் ஒன்னா. முர்ஷித் அப்பாசிக்கும் அரபு தெரியாதான். ஏன்னா நம்ம தஸ்ரீஃபுல் அஹ்லாக்கோன்னு சொல்லி ஒரு கிதாப் எடுத்து கொடுப்பாராம், அதை இவர் வாசிச்சு காட்டணுமா, சேலஞ்ச் விட்டியார். யாரு? அப்துல் ராசிக். அதே மாதிரி ஜஹ்லுல் முரக்கபுண்டா என்னன்னு இவர் ஒரு விளக்கம் சொல்றார். ஜஹ்லுல் முரக்கபுக்கு முர்ஷித் அப்பாஸ் ஒரு விளக்கம் சொல்றார். ஜஹ்லுல் முரக்கபுண்டு அப்துல் ராசிக்கையும் அவர்களை போன்றவர்களையும் முர்ஷித் அப்பாசி சொன்னதுக்கு நியாயமான காரணம் இருக்குது. அந்த கிளிப்பை கொஞ்சம் கேளுங்க முதலாவது. இன்றைக்கு தமிழுலகத்தை ஆட்டி படைத்திருக்கின்ற ஹதீஸ் மறுப்பு என்ற வழிகட்ட கொள்கை, இந்த கொள்கையை சூழ்ந்திருப்பது வழிகேடு, மடமைத்தனம், ஜஹாலத்து. இலங்கையிலே ஒரு சிலர் ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற உச்சகட்ட அறிவு என்ன தெரியுமா? ஹதீஸ் என்றால் என்னவென்றே தெரியாது. ஹதீஸ் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் தன்னை ஒரு மாமேதையாக நினைத்து கொண்டு, ஒரு அறிவாளியாக நினைத்து கொண்டு, அறிஞர்களை எல்லாம் ஏசிக்கொண்டு, அறிஞர்களை எல்லாம் நையாண்டி பண்ணிக்கொண்டு, அறிஞர்களை எல்லாம் கேவலப்படுத்தி கொண்டு, தன்னை ஒரு அறிவாளி மாறி காட்ட நினைக்கின்ற ஜாஹில் மடையர்கள் தான் இன்றைக்கு மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரியாது. அதாவது ஜஹ்லுல் முரக்கப் என்றால் என்ன, ஏன் அந்த ஜஹலை பாவிக்கிறார்ன்றதுக்கு முர்ஷித் அப்பாசி தனியே சொல்லிட்டார். இந்த ஜாஹில் என்ற இந்த அடைமொழிக்குள்ள அவர் பிஜே சொல்லல, நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். பிஜே அவர் எப்படி சொல்றாரு அதையும் கேளுங்க. ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சகோதரர் பிஜே இருக்கிறார், அவருக்கு அரபு தெரியும், அவர் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய தரத்திலே உள்ளவர் தான். ஆனால் வழிகேடு அவரை மிஞ்சி விட்டது. எப்பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு மேலாக தன்னுடைய சிந்தனையை கொண்டு போய், தன்னுடைய ஆய்வு முடிவை கொண்டு போய் வைத்தாரோ அன்றைக்கு அவர் வழிகெட்டு போனார். அது தனி ஒரு விடயம். அவர் என்ன சொல்கிறார், ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸை நான் மறுக்கிறேன் என்கிறார். அவருடைய சீடர்களும் பக்தர்களும் அறிவில்லாமல் மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கின்ற அறிவு கெட்டவர்களும் நாங்கள் ஹதீஸையே மறுக்கலையே, அது கதையும் கப்சாவும், அது ஹதீஸ் இல்லை என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹ். குரு சொல்கிறார் ஹதீஸ் தான் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, மறுக்கலாம் என்கிறார். சீடர்களும் பக்தர்களும் சொல்கிறார்கள் நாங்க ஹதீஸையே மறுக்கலையே. கேளுங்க. இப்ப பிஜே சொல்லும் போது அவர் சொன்னார் அவருக்கு ஆய்வு செய்யக்கூடிய திறமை இருக்குது, அறிவிக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவர் வழிகட்டிட்டார். திறமை உள்ள எல்லாருமே நேர்வழியில் இருப்பாங்கன்னு சொல்ல இயலாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திறமையை வச்சு நேர்வழி இல்லை. இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த, அல்லாவே சொல்றான், நீங்க விரும்புறாங்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட இயலாது. ஷைத்தானை விடையுமா திறமசாலி அறிவாளிக்கலாம்? அவன் வழிகட்டலையும் தானே. இப்ப இன்றைக்கு வழிகேட்ட பரத்தின வரலாற்றில் பார்க்கிற எல்லாரும் மிகச்சிறந்த அறிவாளிகள். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறாரு, உள்ளது ஒன்றும் மற்றது அன்று. அந்த ஆலிம் தெரியும் தானே உங்களுக்கு, வஹ்தத்துல் உஜூதை பரத்தக்கூடிய அப்துல் ரவுஃப், அவர் எவ்வளவு பெரிய டேலண்ட். ஆனால் நேர்வழின்னு சொல்லலாமா? அவருடைய அரபு திறமையை தெரியுமா? அப்போ அதுக்காக அப்துல் ரவுஃப் ஜாஹில்னு நம்ம சொன்னா எதற்கு ஜாஹில்னு சொல்லுவோம்? அரபுல ஜாஹில் நம்ம சொல்றோம் இல்ல. நாங்க வழிகேடன் எந்த ரூபத்தில் இருக்கிறானோ அந்த ரூபத்தில் தான் அவனை அடையாளப்படுத்தும். நல்ல அரபியில பாண்டித்யம் பெற்றவர்கள் தான் இன்னைக்கு அரபு நாட்டில் ஷியாக்கள்ல இருக்கிறாங்க, வேற வேற முத்தசிலா இருக்கிறாங்க. அகீதாவில் வழிகட்டு போன கொள்கையில் உள்ள இலங்கை எடுத்துக்கிட்டாலும் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்படக்கூடியவங்க அகீதால் அஷ்அரி. அதனால அவங்க ஜாஹில்னு நம்ம எதற்கு ஜாஹில்னு சொல்றோம்? பிஜேயுடைய விஷயத்துல முர்ஷித் அப்பாசி சொல்லி இருந்தா நாம கொஞ்சம் யோசிக்கலாம். அது பிஜே அந்த மாதிரி சொல்லாம அவர் வழிகேடன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அப்துல் ராசிக் அவர் ஜாஹில்னு சொன்னதுல என்ன தவறு?
அப்துல் நீங்கள் கோச்சு கொள்ளாதீங்க, வேணும்டா நீங்கள் கொஞ்சம் இந்த அரபுல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிக்கலாம். இப்போ நான் அரபு படிச்சுக்கிறேன், கொஞ்சம் வாசிக்கிறேன்றதுக்காக நான் அல்பானி மாதிரி இல்லாட்டி பெரிய பெரிய ஆலிம்களோட அல்ல முபாரக் மதனிகிட்ட போய் நின்றுக்கிட்டு நான் தான் பெரிய முபாரக் மதனியோட பெரிய ஒரு அறிஞர் சொல்லலுமா? எனக்கு நான் முஃப்தி உமர் ஷரீஃபோட பெரிய, நாமளும் மாணவர், நம்ம லெவலில் தான் நம்ம பேசணும். நமக்கு எல்லா கிதாபையும் வாசிக்கலுமா? நீங்கள் சொல்ல கிதாபை கொண்டு வந்தால் எனக்கு தான் வாசிக்கலாது. அதுக்காக அல்லாஹ் என்ன மாதிரி அரபிய ஜெய்யிதன் மும்தாஸ் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ ஒரு மனிதருக்கு என்ன தேவை? அதே நேரம் இவர் சொல்றாரு முர்ஷித் அப்பாஸிக்கு பாருங்க, கேளுங்க, நம்ம கிதாபு 3 கிதாபு சொல்றாரு. முர்ஷித் அப்பாஸிக்கு இந்த கிதாபை கொண்டு வந்து நான் சொல்ற பக்கத்தை வாசிக்கலுமான்றார். இப்படி நீங்க இப்படி சொன்னதால நீங்க அறிவாளி, முர்ஷித் அப்பாஸி முட்டாளா? இதெல்லாம் ட்ரிக்ஸு. நீங்க உங்களோட நியாயத்தை, உங்களோட அறிவீனத்தை நியாயப்படுத்துவதற்காக நீங்கள் கையாளுகிற தந்திரம். நான் கேட்கிறேன், நான் சேலஞ்ச் விடுறேன், நான் சில கிதாபை கொண்டு பிஜேட்ட கொடுக்குறேன், உங்களோட அறிஞர்கிட்ட அவர் வாசிக்கணும் பார்ப்போம், நான் கொடுக்குறேன், நீங்க என்ன கிதாபு கொடுக்குறது? இதை நம்ம எப்படி விளங்கணுண்டா சகோதரர்களே? எந்த பெரிய பாச பேசுகிறவனா? இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், நான் இந்த உதாரணம் இந்த லைவ்ல இருக்கிறாங்களுக்கு சொல்கிறேன், தமிழ் பேசுகிறோம், நம்மளாம் தமிழ், உங்களுக்கு தாரிஃப் லுகா தமிழியா? தமிழ் தெரியுமா? மாஷா அல்லாஹ் நாதிரி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, உங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க, ஏன் திருக்குள்ள 2 வரி எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் தமிழில் இது தமிழ் தானே சொல்லுங்கடா சொல்லலுமா? தெரியுமா? இப்போ தான் சொல்லலாம், சீதமதி குடைகள் செம்மை அரங்கிடப்ப தாதவள் பூந்தாரன் தனி காற்றான் மாதரர் கூட்டும் பைங்கிலியும் ஆடற் பெருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு. கேட்டுக்கிட்டு எத்தனை பேருக்கு இதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்லணும்? அப்போ அதுக்காக தமிழ் தெரியாத எது தெரியணுமோ அது தெரியணும். நான் ஒரு சேலஞ்ச் விடுறேனே, அப்துல் ராசிக், நீங்க ஜஹல் முரக்கப் இல்லை தானே? குர்ஆனை கொண்டு வருவோம், இப்படி குர்ஆனை கொண்டு வருவோம். குர்ஆனிலே முர்ஷித் மௌலவி எடுத்து தார வசனத்தை நீங்க எந்த கூகுளும் இல்லாம மொழிபெயர்ப்பும் இல்லாம நீங்க மொழிபெயர்த்து காட்ட முடியுமா? முடியாது. இல்லையே, சிங்கள தர்ஜுமாவெல்லாம் சிங்களத்தை தமிழ்ல இருந்து ஜான் ட்ரஸ்ட்னு ஒன்று போட்டாங்க தர்ஜுமா, அது சரியா பார்த்தா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து, அரபுலேருந்து அல்ல. அப்துல் ஹமீது பாக்கவீர தான் அரபுலேருந்து தமிழுக்கு செஞ்சது. அது மாதிரி மொழிபெயர்ப்பு இப்போ நாமளும் இந்த ஹுத்பா மொழிபெயர்க்கிறோம், ஒரு சில வசனங்கள் தெரியாட்டி நாம் ஃபுல்லாக கூகுளில் எல்லாம் பார்க்குறோம். அதுக்காக எல்லாமே இல்லை, ஒரு பக்கத்தில் ஒரு சில இடங்களில் விளங்காமல் இருக்கும். இது அரபிகளுக்கே விளங்காத இருக்குது. அதை வச்சு நீங்க உங்களோட ஜஹாலத்தை முர்ஷித் மௌலவி நான் ஈக்குவல் நீங்க சொல்ல வாரீங்களா? அதே மாதிரி சொல்லுவாங்க, மன் தக்கல்லம ஃபி கைரி ஃபன்னிஹி அதாபில் அஜாயிப்னு நினைக்கிற அந்த வாசகத்தை எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அதாவது தன்னுடைய கலை அல்லாத ஒரு கலையில் ஒருத்தன் பேச ஆரம்பித்தான்னா அதாவது நிறைய ஆச்சரியங்களை கொண்டு வருவான். இவர் ஜஹாலத்தின்னு முர்ஷித் மௌலவி பேசிட்டார். அப்போ ஒரு ஆலிம் உங்களை பேசினா நீங்கள் அதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் வரிக்கு வரி பதில் சொல்ல போகிறேன்னு முட்டாள்தனத்தை கக்க வேண்டிய ஒரு தேவை இல்லையே. அவர் சொல்கிறாரு ஜஹலுல் முரக்கப்னு சொல்லி முர்ஷித் மௌலவி சொல்கிறாரா, அவருக்கு ஜஹலுல் முரக்கபே தெரியாதான். அவர் இன்னும் சொல்கிறார், இந்த உஸ்தாத்மார் படித்து கொடுக்கும்போது முர்ஷித் மௌலவிக்கு ஜஹலுல் முரக்கப்னு சொல்லியே அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாராம். நீங்களா பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க, அவர் மதரசாவில் நல்ல வெல் டேலண்ட் ஸ்டூடெண்ட் ஒன்று. ஜஹலுல் முரக்கபு முர்ஷித் மௌலவிக்கு நீங்கள் பாடம் நடத்த தேவையில்லை. ஜஹாலத் என்பதற்கு வரைவிலக்கண ரீதியாக மொழியியலாளர்கள் வேற வேற வித்தியாசமான கருத்தை சொல்லலாம். ஜஹலுல் முரக்கபுக்கு அவர் சொல்றாரு அறியும் அறியாமையும் முரக்கபான ஒரு ஜஹலாம். யார் சொல்றா கேளுங்க முதல்ல, அது மௌலவிமாருக்கு வழங்க நான் சொல்றேன். ஜஹல் முரக்கப் என்றால் என்ன தெரியுமா? ஜஹல் முரக்கப் என்பது இணைந்த நிலையில் இருக்கக்கூடிய அறியாமை, அதாவது கலப்படமான நிலையில் இருக்கக்கூடிய அறியாமை, ஒன்றோட ஒன்று இணையக்கூடியதுக்கு முரக்கப் என்பாங்க. ஜஹல் என்பது முரக்கபான நிலையில் வரும் என்று சொன்னால் அறியாமை இன்னொன்றுடன் கலந்திருக்கக்கூடிய நிலை, இதில் ஜஹல் முரக்கப் என்பாங்க. அதாவது தெளிவா சொல்வதாக இருந்தா ஒரு கலப்படமான அறியாமை இருப்பதுதான் ஜஹல் முரக்கப். இந்த ஜஹல் முரக்கபுக்கு எதிரான சொல் என்ன தெரியுமா? ஜஹல் பசீத் என்று சொல்வது தெளிவான அறியாமை, சுத்த அறியாமை, சுத்த மடத்தனம் என்று அர்த்தம். அதாவது பசீத் என்றால் அது தனித்திருக்கக்கூடிய ஒன்று, ஒரு தனித்திருக்கக்கூடிய எதிலும் சேராத ஒரு தனிமத்தை குறிப்பதற்காக பசீத் என்று சொல்வார்கள். எதிலும் கலப்படமாகாமல்
தனித்திருக்கக்கூடிய மடமைத்தனம் தான் சுத்த மடமைத்தனம் என்ற அர்த்தம். அதாவது முர்ஷித் அப்பாசி அவர்கள் போன்றவர்களுக்கு இருக்கக்கூடியது ஜஹல பசீத் என்று சொல்லக்கூடிய சுத்த மடத்தனம். இந்த சுத்த மடத்தனம் தான் கெட்ட ஒரு அம்சம், ஒரு கீழ்த்தரமான நிலை, ஒருவனிடம் இருக்கக்கூடிய நிலை. சுத்தமான மடத்தனம் இருந்தா, அறிவு மருந்துக்கு கூட எடுக்க முடியாத நிலை இருந்தா, அறிவு ஒரு கிஞ்சிட்டுக்கும் இல்லாமல் இருந்தால், இதுதான் சுத்தமான மடத்தனம். இந்த சுத்த மடத்தனம் தான் ஒரு தாழ்ந்த நிலை, ஒரு இழிவான நிலையாக கருதப்படும். ஜஹில் முரக்கப் என்றால் அது அறிவு அறியாமை கலந்த ஒரு நிலையாக இருக்கும். இது கெட்டது கிடையாது. இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கத்தான் செய்யும். அறிந்ததும் அறியாததும் கலப்படமான நிலையில் தான் மனிதர்கள் இருப்பார்கள். ஜஹல பசீத் என்றால் தான் சுத்தமான ஒரு மடமையாக இருக்கும். அதாவது முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிபத்து அது ஜஹல பசீத் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜஹல பசீத் ஜஹல முரக்கபு என்ன சொல்றாரு? அறிவும் அறியாமையும் அப்படி கலந்த ஜஹிலம். இன்னொன்னு ஜஹல் பசீத், ஜஹல் பசீத் அதான் பெரிய ஜஹாலத்தான். லா ஹவுல வலா குவத்த இல்ல. நான் இதெல்லாம் சொல்றதால நான் என்னமோ பெரிய அரபு விற்பனர்லாம் நான் சொல்லல. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதால உங்களுக்கு சொல்றேன். ஜஹல் என்றால் என்னடால், ஜஹல் என்பது தஸவ்வுரு ஷை அலா ஹிலாஃபி மா ஹுவ. ஜஹல் என்பதற்கு பல வரை விளக்கம் இருக்குது. அதுல சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை இருப்பதற்கு மாற்றமான ஒரு வடிவத்தை கொடுத்தல். யானையை பூனை நினைக்கிறது, இல்லாட்டி பூனை யானை நினைக்கிறது. ஜஹலுக்கு இப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜஹல் முரக்கப்னா என்னன்னு சொன்னீங்கடா, ஜஹல் முரக்கப்ன்றது அதுக்கு ரெண்டு வரை விளக்கம் சொல்றாங்க. ஒன்று நான் இப்போ சொன்னது, பூனையை ஒருத்தன் யானைன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு யானையை பற்றி சொன்னால் தசவூர் பூனையில் தான் வருது. விளங்குதா? பூனையே யானைன்னு நினைக்கிறான். சில பேர் யானை தான் பூனைன்னு நினைக்கிறான். மாற்றி வழங்கி வச்சுட்டு எல்லாத்தையும். இதுக்கு ஜஹல் முரக்கப்னு சொல்லுவாங்க. இன்னொரு இதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, ஜஹல் முரக்கப்னா என்னன்னா, அவனுக்கு மடையனா இருக்கிறான்னு அவனுக்கு தெரிகிறது இல்லை, அவனுக்கு தெரியாது என்பது அவனுக்கு தெரியாது. இதுதான் ஜஹல் முரக்கப். ஜஹல் பசீத்னா என்ன தெரியுமா? பொதுவாக ஒரு விஷயத்தை தெரியாம பசீத்ன்றது அமர் பசீத் இன்னொரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லதா. இது மொழியில இதுக்கு வேற வேற கருத்திகள், அது வேற. ஆனா நீங்க அவரை மட்டம் தட்ட போன நீங்க எது உங்களோட தலைப்போ அதுல ஒழுங்கா உங்களால மட்டம் தட்ட முடியுதாண்டா, எங்கேயாவது அள்ளிக்கிட்டு வரத்தை கொட்டுறது அவங்க வேலை. இந்த ஜஹல் முரக்கப் ஜஹல் பசீத்தை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொட்டிக்கிறான், நீங்க அள்ளி விட்டிக்கிறீங்க. டிஜே தான் சொன்னார், அதுவும் தெரியல. நீங்க ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு தானே விவாதத்தில் நான் கொந்திருப்பீங்க உங்களுக்கு உதாரணமா, சரிதானே? ஆகவே இந்த தலைப்பிலேயே நீங்க முர்ஷித் மௌலவி ஜஹாலத்துன்றதுக்கு சில விஷயங்களை கொண்டு நிரூபிக்கிறீங்க. என்னவா? அவர் ஜஹாலத்துக்கு கொடுத்த எவனோ எழுதி வச்ச ஜஹாலத்தை நீயே கொண்டு வரா, இது அல்லாஹ் சொன்னதா ரசூல் சொன்னதான்னு சொல்றீங்க. சரி, அதோட விட்டி தான் பரவாயில்லை. அதுக்கு நீங்க போய் விளக்கம் சொன்னீங்க பாருங்க, அதான் பிரச்சனை. ஆனல்லா விளங்குதா? அப்போ முர்ஷித் அப்பாசி, இப்போ நீங்க அடுத்து சொல்றீங்க முர்ஷித் அப்பாசி வகைராக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஜஹலுல் முரக்கப் முர்ஷித் அப்பாசி வகைராவா. யார் முர்ஷித் அப்பாசி வகைரா? இலங்கையில் உங்களோட அடிப்படையில் நீங்க சொல்ற இந்த குர்ஆனுக்கு முரண்படும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லிம்ல உள்ள ஹதீஸுகளை மறுக்கிற இந்த பிஜே தவிர இலங்கையில் ஆலிம்கள் கொஞ்சம் பேரை நீங்க சொல்லுங்க. முர்ஷித் மௌலவியோட நிலைப்பாட்டில் முர்ஷித் மௌலவி மட்டும் பேசல, முஃப்தி உமர் ஷரீஃப் மட்டும் பேசல. சில பேர் சொல்றீங்களே, இமாம் ஷாஃபி சொன்னாரே ஹதீஸை மறுக்கலாம், அதுக்கு உசூலிக்குது, குர்ஆனுக்கு முரண்பட்டாண்டு. இமாம் ஷாஃபி நீங்க சொன்ன இந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸை மறுத்தாங்களா? காட்டுங்க. குர்துபி சொன்னார், மறுத்தாங்களா? காட்டுங்க. இப்னு ஹஜர் மறுத்தார்னா காட்டுங்க. யாரப்பா? இப்னு ஹஸம் அல்லாஹிரி மறுத்தாரா? காட்டுங்க. சும்மா கதை விடுறது, பொதுமக்களுக்கு இந்த கிதாபெல்லாம் பார்க்க தெரியாதானே, உடனே விட்டாச்சு. நம்ம கேள்வி என்னண்டா, உங்க கருத்தின்படி இமாம் ஷாஃபியுடைய உசூல்ல குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்கலாம் என்று இருந்தா, நீங்க சொன்ன இந்த அத்தனை ஹதீஸையும் இமாம் ஷாஃபி மறுத்தாரா? சொல்லாட்டேந்து அப்படியே வாங்கப்பா, பிஜே வரைக்கும் வாங்க. இந்த முத்தசிலாக்களையும் ஷியாக்களையும் வழிகட்ட இது போன்றவர்களையும் இந்த நவீன காலத்தில் ஒருத்தனை சொல்லுவாங்க, அவனோட பேர் ஞாபகத்துக்கு வருது இல்லை, இது மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யறத கொப்பி அடிச்சுக்கிட்டு இன்றைக்கு சில வழிகட்ட சில சிந்தனைகள் சில அமைப்புகள் குர்ஆனுக்கு முரணாக
அறிவுக்கு முரணாக என்று சில ஹதீஸுகள் அவங்கள சிந்தனைக்கு முரண்படுறதை மறுத்ததை கொப்பி அடிச்சு வச்சுக்கிட்டு தமிழ் உலகத்தில் நீங்க பரப்புரை செய்றீங்களே, இத நீங்கள் சொல்கிற இமாம்களில் யாராவது மறுத்தார்களா? இதுக்கு பிஜேக்கு பதில் கொடுக்கிறதுக்கு உலமாக்கள் கிளிப்பு போட்டா நீங்க என்ன செய்றீங்கடா, அவர் சரியில்லை என்னமோ இவர் தனியாக குந்திக்கிட்டு ஆய்வு செஞ்சதாகவும் இவர் தான் எல்லாத்தையும் பார்த்ததாகவும், ஏன் இந்த மாதிரி பிராடு விடுறீங்க? ஏன் இந்த மாதிரி பந்தா காட்டுறீங்க? ஏன் இந்த மாதிரி அறிவுக்கான அமானித மோசடி செய்றீங்க? சரி, நீங்க சொல்றதுல உண்மை இருக்குதா? இவர்கள் எல்லாம் திராணியற்றவர்கள், இவர்கள் எல்லாம் பயம் பிடித்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் விவாதம் பண்ண இல்லைன்றீங்களே. நீங்க ஆலிம்களை விடுங்க, சாதாரண இந்த புத்தளத்தில் உள்ள ஜாமி இமாம் ஜாமிக்காவது உங்களால பதில் கொடுக்க முடிஞ்சுதா? தெம்பு திராணி இருந்தா அப்துல் ராசிக் மேடே போடுண்டாரே, நீங்க பெரிய பெரிய உலமாக்கள்கிட்ட எல்லாம் போக தேவையில்லை, சாதாரண தான் நம்ம யாரு புத்தளத்தில் உள்ள இமாம் ஜாமிக்கு போடுங்க கிளிப்ப. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? பொது மேடை ஒண்ணு போடுங்க. உங்களோட ஜமாத்து வலுதானே வேணும், உங்களோட ஜமாத்துக்கு நல்ல திடகாத்திரம் தானே வேணும், பேரு தானே வேணும். நீங்க சத்தியம்னு நினைச்சு கொண்டு இருக்கிற கொள்கையை சொல்லுங்க, உங்களோட கொள்கையில இருந்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் என்ன செய்யறேன், நானும் பேசுறேன் அப்துல் ராசிக்கோட. அப்ப விளங்கும் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை அந்த இடத்துல தெரிஞ்சு கொள்வாங்க. கோடான கோடி மக்களுக்கு உங்களுடைய தாவா பணி போய் சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அப்ப இப்படியான ஒரு தாவா பிரகாரத்தை அல்லாஹ் தஆலா சொன்ன பிரகாரம் நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களோட கொள்கைக்கு 100% நான் முரணாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்க இருக்கக்கூடிய அந்த ஹிஜாபுடைய நிலைப்பாட்டுல 100% என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன். உங்களோட கொள்கையில இருந்து நீங்க பேசுங்க. நாங்க அல்லாஹ் ரசூல் சொன்ன கொள்கையில இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த கொள்கையில இருந்து நாங்க என்ன செய்றோம், நாங்க பேசுறோம் எது சத்தியம் என்பதை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்கட மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு விளக்கத்தையும் அதுல ஒரு பிரகாசத்தையும் அதுல ஒரு பிரயோஜனத்தையும் தந்தருவான். இதுக்கு நம்ம தயார். என்ன புரிஞ்சுதா? அதே மாதிரி சகோதரர்களே, இது அத்தனையும் பொய். உலமாக்கள் பிஜேயோட விஷயத்தில் இப்போ ஒதுங்கிறதுக்கு காரணம், விவாதம் போய் வழிகேடுகள் வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் பேசினா மறுப்ப கொடுக்குறாங்க. சில உலமாக்கள் கண்ணியத்துக்கு பயப்படுறாங்க. நாய் குறைக்குதுன்னா ஒரு சின்ன பையன் எடுத்து கல்லை வீசுறான், ஒரு பெரிய ஆள் ஒதுங்கி போறாரு. அப்போ நாய்க்கு எதிராக பாருங்கள், சின்ன பையன் போராட்டம் பண்ணிட்டாட்டு நீங்க சின்ன பையில ஏத்தியா வைப்பீங்க? இல்ல, பெரிய ஆள் பாக்குறாரு, அதுக்கு நம்ம அடிக்க சும்மா அது ஏன் தேவையில்லை வேலைன்ட்டு போனா அவர் ஒரு பெரிய ஆள் இல்லைன்ற அர்த்தம், சின்ன பொடியன் தான் பெரிய புரட்சி பண்ணிட்டான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி தான் சில பேர் ஒதுங்குறாங்க. விளங்குதா சொல்றது? சரி, உங்க நியாயப்படியே வருவோமே, உங்க நியாயப்படியே வருவோம். ஒதுங்கிறாங்களா? சகோதரர் பிஜே அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம்னு சொல்லி இந்தியாவுக்கு சகோதரர் முஜாஹித் மௌலவி போனார். எங்க போனாரு? ஒளிந்து ஓடுகிறார்கள். ஒளிந்தில்ல, ஓண்ட சிங்கத்திர கோட்டைக்குள்ள போய் நின்று தான் கூப்பிட்டார். 2 கோரிக்கை வச்சாங்க அவங்க. எழுப்ப போடுங்க. நம்ம கேட்கிறால தராமிக்கிறது நீங்கள் தவிர்ப்புக்கான சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். அதனால் அந்த வாதத்தை விட்டுட்டு என்ன எங்களுக்கு தேவைன்னு சொன்னால், இந்த நான் சுருக்கம் இதை எங்களோட முடிவாக இருக்கு. இதில் எந்த மாற்றம் வரப்போதில் அதை சொல்லிடுறேன். இன்க்ளூடிங் பிஜே உள்ள இந்திய உலமாக்கள் கலந்து கொள்ற, அதில் இலங்கை உலமாக்களை சேர்த்துக்குங்க. கலந்து கொள்கிற விவாதம் என்றால் நம்ம ரெடி, சரியா? இல்லை பிஜே கலந்து கொள்ளாத இலங்கை உலமாக்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடியது அந்த விவாதமாக இருந்தால் அதுவும் ரெடி. எல்லாரும் இதில் அடங்குவாங்க, சரியா? இந்த மாதிரி இல்லாம நீங்க இந்திய உலமாக்கள் பிஜேயோட என்ன செய்ய போறீங்க? பிஜே மேடைக்கு வரட்டும், எதுவுமே பேசாம இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதுல, சரியா? இங்க பாருங்க, என்ன இதை நான் பேசி முடிஞ்ச சொல்லுங்க, உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. நான் பேசின புறம் உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க, சரியா? உங்களோட அழகான உணர்வு புறம் வெளிப்படுத்துங்க. இதை கேளுங்க, என்னடா அதுல காரணம் இருக்குது. பிஜே அங்கீகரிக்கணும் இந்த வாதத்தை. என்னதான் வெளிப்படையாக எழுத்து சிடி வீடியோல வந்துட்டாலும் பிஜே எப்படி அங்கீகரிப்பாரு, எப்படி அங்கீகரிக்க மாட்டாரு, அதை எப்படி மாற்றுவார், அந்த கருத்து விஷயம் கொள்கை விஷயத்தில் எங்களுக்கு அந்த நிலைப்பாடு தெரியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்டா, இதில் பிஜேயுடைய நேரடி இன்வால்மெண்ட் இந்த விவாதத்தில் இருக்கணும். இல்லையா எங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த விவாதத்தின் மூலம் இன்னொரு நோக்கமாக நிறைவேறணும். எது? இலங்கையில் உள்ளவங்க தக்லீது தான் பண்ணுறாங்கன்ற நோக்கமாவது இந்த வழிகேட்டின் மூலம் நிறைவேறும். வழிகேடை இறக்குமதி செஞ்சான்னு சொல்கிறாங்களே ஒழிய இவருடைய சொந்த ஆய்வுகள் எல்லாம் இல்லை என்பதோடு சேர்த்து அவர்கள் தோற்றால் நீங்கள் தோற்ற மாதிரி ஆகிறோம்னு நீங்களே எப்பவுமே தந்திக்கிறீங்க, சரியா? அதனால் அது பிரச்சனையும் இல்லை. அவர்களே தோற்றால் நீங்களாம் தோற்றதுக்கு சமம்னு தந்திக்கிறீங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது நீங்கள் பயப்படுறீங்க இவங்க தோற்று விடுவார்கள், யாரு தோற்றா நமது தமிழ்நாடு தோற்ற மாதிரி தோத்தமாக நிலைப்பாடாகிற இந்த மாதிரி தனியாக உடையலாதேன்னு யோசிக்கிறீங்க. இன்னொரு விஷயம்
என்னென்னா எங்களோட பிரதர் பிரதர் அவங்க சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லிட்டாங்க. பிஜே அவங்கள கூப்பிட்ட நேரம் அதுக்கு நியாயபூர்வமான என்ன செஞ்சார், ஒரு சில காரணங்களை சொன்னார். எஸ்எல்டிஜே ஏன் தர முடியாதுன்றது தான் அவங்களோட கைக்கு மைக் போனிச்சுது. அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா, புரிந்து கொள்வதில் என்ன செய்வாங்க, ஏற்றத்தாழ்வுகள் உள்ளவங்க இருப்பாங்க, எனவே தான் அவங்கள தனி அனுப்ப முடியாது அப்படின்னு அவரே என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. ஏன்னா இலங்கையில் உள்ள எஸ்எல்டிஜே அறிஞர்கள் வந்து என்ன, அவங்க தான் ஆய்வாளர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்கள்ட்ட அந்த புரிந்து கொள்ளுதல்களில் குறைவுகள் இருக்கலாம், விலங்குல புரிய வைப்பதில் ரெண்டுல புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் என்ன குறைபாடு இருக்கலாம், எனவே அவங்கள மட்டும் தர முடியாத அழகான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் என்னென்னா, நமக்கு சத்தியத்தை தெளிவாக சொல்வதற்கு விவாதம் வந்து 100% சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்கும்ன்றதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம சகோதரர் மௌலவி பிஜே அவங்களை என்ன செய்கிறோம், கூப்பிடுறோம். எல்லா உலமாக்கள், ஸ்ரீலங்கா இலங்கை உலமாக்கள் எல்லோரையும் சேர்த்து அவர் வர முடியாதுன்னு நீங்கள் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறதாக இருந்தால், இலங்கையில் நாங்கள் தான் தனி ஆய்வாளர்கள், எங்களுக்கும் பிஜே ஆய்வுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற உங்களுடைய கிளையை சார்ந்தவர்களை என்ன செய்யுங்க, தந்துருங்கன்னு சொல்லி தாழ்வா கேட்டுக்கணும். 2 கோரிக்கை கேட்டீங்க தானே? என்ன 2 கோரிக்கை? முதலாவது கோரிக்கை பிஜே வரணும். பிஜே வரணுன்னு அவங்க கோரிக்கை வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சும்மா இல்லை. அதை பிஜே சம்பந்தமாக மிக நுணுக்கமாக தெரிஞ்ச ஆட்கள் தான் அங்கே போயிருந்தவங்க சொன்னாங்க பிஜே வரணும்ட்டாங்க. ஏன் பிஜே வரணும்? பிஜேயுடைய இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையின் கதாநாயகன் அவர் தான். பிஜே மறுத்த பிறகுதான் அடுத்த ஆட்களுக்கு முரண்பாடு தெரியும். முரண்பாட்டை கிரியேட் பண்ற ஆசாமி அவரு. இந்த ராசிக்கெல்லாம் சொல்றாரு, பிஜே மறுக்காத ஒரு ஹதீஸை நானும் மறுத்தேன், ஈவன் 1 ஹதீஸை கொண்டு காட்டுங்க பாப்போம். இல்லை, நீங்க அவர கொள்கையை அப்படி கக்குறாள் ஸ்ரீலங்கால. அதனால தான் உங்களுக்கு ஜாகில் முறக்க பண்றாங்க. சும்மா சொல்லல உங்களுக்கு முறக்கமெல்லாம், நீங்க கக்ரால். நீங்க வேணும்னா அங்கே இங்கே 2 அரபு வார்த்தையை கேட்டுக்கிட்டு வந்து நீங்க கிதாபோட பேரை சொல்லி வாசிங்கன்றான். நான் கேட்குற அந்த கிதாபெல்லாம் விடுங்க. மொழியில வந்து சில கிதாபுகள் வாசிக்க கஷ்டம். இப்போ நம்ம படிக்கிற மாணவன்ற சொல்றேன், சில கிதாபுகளை நான் ஒரு வரிய 15 தடவை பார்ப்பேன், என்ன இதில் சொல்ல வராங்கண்டு. அது எல்லாம் அந்தந்த ஆட்கட அறிவுக்கு தக்கன அதை விட மேலே இருக்குது, தமிழ்லையும் அது இருக்குது. அதை வச்சுக்கிட்டு முர்ஷித் அப்பாஸிக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, நான் அவர் ஒன்றுன்னு சொல்ல வரீங்களா? மோசடி. கண்ணியமான இஸ்லாமிய சொல்ல. அப்போ நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, முஜாஹித் மௌலை போய் 2 கோரிக்கை வச்சார். ஒன்று, ஆசாமி வரணும் வெளியே, ஆசாமி வரணும். வரல, அவருக்கு தெரியும் டிஜேக்கிறா தானே அவர் எப்படின்னு. டிஎன்டிஜியில் கேட்டால் இப்போ சொல்லுவாங்க, முந்தி சொல்லிக்க மாட்டாங்க. சையத் இப்ராஹிம்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவார், கோவை ரஹமத்துல்லாட்ட போய் கேட்டால் சொல்லுவார், அல்தாஃபிட்ட போய் கேட்டால் சொல்லுவார், அப்பாஸ் அலிட்ட போய் கேட்டால் சொல்லுவார். எம்ஐ சுலைமான் எதையும் சொல்ல மாட்டார். ஏண்டா அவர் ஒரு ரொம்ப சாஃப்டான மனுஷன், உள்ளத்துக்குள்ளே இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டார். நம்மளோட அஸ்ரப் ஃபிர்தௌஸிட்ட போய் கேளுங்க, எம்எஸ் சுலைமான்கிட்ட போய் கேளுங்க, அப்துல் நாசர் இஸ்லாமிய எம்ஐசியில் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதால ஒன்று பிஜே வரும். அது பிஜேயோட யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி பிஜே வரல அப்படின்டா ஆப்ஷன் நம்பர் 2 சொன்னாங்க. எப்படி? இலங்கையில் உள்ள உலமாக்கள் மட்டும் வரணுண்டாங்க. உங்களோட ஜஹல் முறக்கபை வெளியே கொண்டு வரத்தான். நீங்களும் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, மைக்கை பறிச்சு தாங்க தனியே, நான் ஆய்வாளன் தான், நான் தனியே பேசுகிறேன். அப்துல் ராசிக்கு ஏன் தைரியம் வரல? திராணி தெம்பு எல்லாம் சொல்கிறீங்களே, அந்த தெம்பு டிஎன்டிஜே ஆஃபீஸில் முஜாஹித் மூலைக்கு முன்னுக்கு முர்ஷித் மூலைக்கு முன்னுக்கு எங்கே போச்சு? பக்கத்தில் என்ன உட்காந்துட்டு இருக்கிறீங்க? அதில் முர்ஷித் மூலை தானே சொல்கிறாரு. சொல்லுங்களே, முர்ஷித் மூலைக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் ஓடுகிறார்கள், ஒழிகிறார்கள். இது எல்லாமே உங்களோட எக்ஷன். அதிராம்பட்டணத்துக்கு போயிருந்தார் முர்ஷித் மூலை. இதுக்கு பிறகு அதிராம்பட்டணத்தில் விட்டாங்க. ஓடி ஒளிந்த முர்ஷித் மூலை எங்கடா ஓடி ஒளிஞ்சாரு? உங்களோட மர்கஸுக்கு முன்னுக்கு தானடா பிலால் நகரில் பயான் பண்ணியிருக்காரு. என்ன செஞ்சார் முர்ஷித் மௌலவி? நேராக போனார் அவங்களோட போர்டுக்கு, அவங்க எழுதிக்காங்க ஓடி ஒளிந்த முர்ஷித் மௌலவி. இதெல்லாம் இவங்களோட பந்தா. ஓடி எங்கே ஓடி ஒளிஞ்சாரு? நான் நிற்கிறேன், வா கூட்டிகிட்டு வா, என்னை கூட்டிகிட்டு போ, நான் ஒரு மாணவனாக இருந்து பிஜேட்ட கேள்வி கேட்குறேன்டார். போடுங்க கிளிப்பை. நான் ஒரு காலத்தில் பிஜேயை நேசிச்ச ஒரு ஆள். அந்த காலகட்டத்திலேயே பிஜே சூனிய தெப்ப இல்லைன்னு மறுத்து சூனியஞ்சே இருக்குன்றவங்க முஷ்ரிக்குன்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள கருத்து ரீதியாக முரண்டு காட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போயே நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால், நம்ம பிஜேயோட நேரடியாக என்ன செய்ய தயார், கேள்வி கேட்க தயார்.
அவர் பதில் சொல்லட்டும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இவர்களுடைய பிரான்ச் SLTJ வந்து முழுக்க என்ன செஞ்சது, ஆதரவு தெரிவித்து எந்த அளவுக்குன்னா அவங்க இந்தியாவுக்கு வரனால நம்ம டெலிஃபோன் கோல் போட்டு கூட என்ன செஞ்சாங்க, நம்ம இந்தியாவுக்கு போகிறோம் நீங்கள் வாரீங்களா அப்படின்னு கூட கேட்டாங்க. அந்த நேரம் நமக்கு வர்றதுக்குரிய வசதி இருக்கல்ல, அதனால் நம்ம வர முடியலை. சென்ற வருடம் டிசம்பர் 25ஆம் தேதி இலங்கையில் இருந்த ஒரு குரூப் வந்து என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்கு விவாத ஒப்பந்தத்துக்கு வாரன்னு சொல்லி பேசினாங்க. வரும் பொழுது நம்மளும் என்ன செஞ்சோம், அவங்களோட சேர்ந்து டிஜி அவர்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது தானே, சென்னையில் இருக்கக்கூடிய மண்ணடியில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கு போய் என்ன செஞ்சோம், நம்ம வந்து அவர்கள்ட்ட தெளிவாக சொன்னோம், பிஜியை தாங்க நம்ம என்ன செய்கிறோம், விவாதம் பண்ணுறோம், பிஜியை தாங்க நாங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோன்ட்டு தெளிவாக சொன்னோம். பிஜே வந்து பக்கத்தில் அவர் கடையில் கூட இருந்தார், அவர் ஆஃபீஸில் கூட இருந்திருக்கலாம், நம்மண்ட காணல. ஆனால் மாலை நேரத்தில் இங்கே இருந்தார், அவரோட பெரிய அந்த சொப்பில் இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்யலை, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாங்களேன்னு கூட என்ன செய்யலை, அவர் வரல, அவர் தான் ஓடி ஒளிஞ்சார். ஆனால் என்ன போர்டில் போட்டிருக்காங்க, சில மாதங்களாக ஓடி ஒளிந்திருக்கும் இலங்கையை சார்ந்த முர்ஷித் அப்பாஸின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்காங்க. சுருக்கமே நான் சொன்னால் நம்மட நிலைப்பாட்டில் மார்க்க விவகாரத்திலே பொய் சொல்கிற இவங்களுக்கு ஒரு தனிமண்ட மனிதண்ட விஷயத்தில் பொய் சொல்கிறது என்ன கிடையாது, பெரிய ஒரு அம்சம் கிடையாதுன்றது முதல். நம்ம இன்றைக்கும் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நம்மளை வந்து பிஜியோட விவாதம் பண்ண தகுதி இல்லைன்றாங்க. உண்மையிலே நம்ம தகுதி இல்லை தான். நம்ம என்ன சொல்கிறோம்டா, நீங்கள் அதுக்கு சாட்சியாக இருங்க, அல்லாஹ் போதுமானவன். நம்ம மாணவனாக இருக்க பிஜே ஒரு ஒஸ்தாதாக ஒரு ஆலிமாக வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம். அந்த சந்தேகத்துக்கு அவர் என்ன செய்யட்டும், பதில் செய்யட்டும். நம்ம இன்றைக்கும் தயாராக இருக்கிறோம். இப்போ அவங்க பஸ் புக் பண்ணினாலும் நம்ம என்ன செய்வோம், போக தயாராக இருக்கிறோம். ஒளிந்தோடியவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேண்டுமென்றே பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை எல்லாருக்கும் சாட்சியாக நான் சொல்லிக்கொள்கிறேன். எனவே இப்போ இந்த அதிரை தாருத் இந்த TNTJன்றவங்க வந்து இப்போ ஒரு வாகனத்தை புக் பண்ணி வாங்க இப்போ போகும்னாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறோம், கேட்கவும் ரெடியாக இருக்கிறோம். அவர் என்ன செய்யணும், நமக்கு விளக்கம் தரட்டும்ன்றதை நம்ம சொல்லிக்கொள்ளும். எங்க அதிராம்பட்டினம், அதே அதிராம்பட்டினத்தில் நம்மட அருகமௌலவி அவர் போனார், சொன்னார் ராஜகிரியை கொண்டு வா. பிஜே வந்திருந்தா சொல்லிட பதில் கொடுத்திப்பார்னு சொல்லி போட்டு வழங்குதா வந்து அவர் வந்து இருந்தா பிஜே வந்து இருந்தால் இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, அன்சார் மௌலவி, டாக்டர் ரைஸ்தீன், முஜாஹித் மௌலவி, இஸ்மாயில் சலபி வழங்குதா வந்து வேற யாரு முர்ஷித் அப்பாஸ், இப்படி எல்லா மௌலவி வழக்கு வாழறதுக்கு எல்லாத்தையுமே தடதானம் பண்றீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசா ஒன்று தலைவர் ஏற்பாட்டில் விசாவை ஏற்பாடு செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய செலவை நாங்கள் தாரோம். ஏற்பாடு பண்ணுங்க, தலைவரை கொண்டு வாங்க ராஜகிரிய. இதே அதிராம்பட்டினத்தில் மயிர் புழக்கும் விவாதத்தை நடத்தக்கூடிய TNTJக்கு ஒரு சவால். இதே அதிராம்பட்டினத்தில் நம்ம ஊர்ல இந்த சிங்கங்களை கொண்டு வர, ராஜகிரிய கொண்டு வா, கொண்டு வந்து காட்டு விவாதத்துக்கு ஏழுமான்னு சொல்லி போட்டு ராஜகிரி 2வது நாளோட ஓடும் தெரியுமா சகோதரர்களே. அதை நீங்க விளங்கி வச்சுக்கிடுங்க. ஓப்பனா சத்தியமா இருந்தா நல்ல 5 பேரை கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணி பாக்குறது, இது அபூஜஹில் கொள்கை. யாரெல்லாம் அவனும் நேர்வழியில் இருந்தா என்ன கல்ல போட்டு அழிச்சிரு, இல்லாட்டி விவாதம் தானே கொண்டு வா. எங்க போனீங்க அந்த நேரத்தில்? TNTJ PJ எல்லாம் ஒன்றும். அதில் சகோதரர்கள் TNTJ சகோதரர்களும் பாவம், இந்த பிஜேயை நம்பி அவங்க ஏமாந்தது கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க பிஜேயை பற்றி கலீல் ரசூல் சொல்கிறத கேளுங்க. பிஜேயும் தௌஹீத் ஜமாத்தும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். தௌஹீத் ஜமாத்தை வந்து நீங்கள் பிஜே இல்லாமல் தௌஹீத் ஜமாத்தை பார்க்க மாட்டீங்க, அதனால அந்த கேள்வியை கேட்குறீங்க. அதனால் தௌஹீத் ஜமாத் சார்பாக தான் நாங்கள் விவாதம் பண்ணுறோம். நாங்கள் தனிநபராக இந்த நாங்கள் விவாதம் பண்ண மாட்டோம். ஜமாத் சார்பாக தான் பிஜே பேசினாலும் சரி, அல்லது MI சுலைமான் பேசினாலும் சரி, ஒரு நபரே பேசினாலும் நாங்கள் ஜமாத்தின் சார்பாக தான் பேசுவோம். இப்போ ஜமாத் சார்பாக எங்களுடைய விவாதம் நடக்கும்போது அது பிஜே இல்லாமல் இருந்தாலும் அது என்ன விளைவுகள் ஏற்படுமோ அத்தனையும் பிஜே தானா, நாங்கள் தான் பிஜே, நாங்கள் தோத்தா பிஜே தான். இன்றைக்கி சொல்லட்டுமா அப்போ இதே விட இதெல்லாம் சீசன் பிஸ்னஸ். TNTJ சகோதரர்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டட்டும், அவங்க இதுக்கு போகிறோம்னாலும் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்டா, அப்துல் ராசிக் கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாவுக்காக ரஸ்மின் உபதேசத்தை கொஞ்சம் கேளுங்க. ரஸ்மின் என்ன சொல்கிறாரு, இருந்துங்கன்ற. அல்லாவுக்காக ரஸ்மின் சொல்கிறதையாவது நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்க மாட்டீங்க, கேளுங்க. உங்களுக்கு மார்க்க விஷயங்கள் கொஞ்சம் தெரியும் தான், அதுக்காக முர்ஷித் மௌலவியை நீங்கள் ஜஹாலத்துன்னு சொல்கிற அளவுக்குள்ள ஆள் இல்லை. நீங்கள் முஃப்தி உமர் ஷரீஃபை ஜஹாலத்துன்னு சொல்கிற ஆள் இல்லை. நீங்கள் நான் பிஜேட்டேருந்து கேட்டுட்டு வார்த்தையெல்லாம் சொல்கிறேன், பிஜேட்டை என்னப்பா தவறிக்குது கொஞ்சம் போய் பேசுங்கன்ட்டு நீங்கள் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை.
நாம் சொல்கிறோம் சில ஜோக் சொல்லுவாங்கல்ல, நாம்னு சொல்றீங்களா, உங்களுக்கு பின்னால எத்தனை பேர் உண்டு? அந்த மாதிரி ஒரு ஜோக்கா தான் இதெல்லாம் இந்த காமெடி. சொல்ல போனா இது ஒரு காமெடி விஷயத்துல சேர்க்க வேண்டிய விஷயத்தை முர்ஷித் மௌலவி புத்திசாலியா, நான் புத்திசாலியாண்டா? அவர் ஒரு ஹாஃபிஸ், அவர் ஒரு ஆலிம், உசூல்களை சரியா படிச்சுக்கிறாரு. அவர் இன்னும் படிக்கலாம், அது வேற. ஆனா உங்களோட ரேஞ்சுக்கு நீங்களும் முர்ஷித் மௌலவி ஒன்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்டா, பொதுமக்கள் போய் இதுல ஏமாறக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்பாவிகளை ஏமாத்துறாங்க இந்த மாதிரி சொல்லி விளங்குதா? ஸ்ரீலங்காவில் உள்ள தாயிகள் அன்றைக்கு இருக்கக்கூடிய ரஸ்மின் எல்லாம் அன்றைக்கு இருந்தார். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு ரஸ்மினோட நிலைப்பாடு நமக்கு சந்தோஷமாகிக்கத்தால நான் அவரை பற்றி கூட பேச விரும்பலை. அல்லாஹ் அவருக்கு இன்னும் தெளிவையும் நேர்வழியும் கொடுக்கட்டும். நம்ம சகோதரர்களாக அவரோடு இருக்கொண்டு ஆசைப்படுறோம். ஏன் அப்துல் ராசிக் கூட எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஆள். நான் ஆரம்பத்தில் 2004 நான் மல்லிகாராமையில் இல்லாட்டி எங்கேயோ பயானுக்கு முடிச்சுட்டு என்னை அவர் கொண்டு ஆட்டோவில் மாபோலையில் விட்டுட்டு போவார். உண்மையிலே நல்ல ஒரு போய். அவரும் அந்த அசாத்னு ஒரு போய் ஒன்றிக்கிறார், எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் என்ன பிடிக்கலண்டா, இந்த மாதிரி இந்த அறப்படிச்ச வேலை கொஞ்சம் செய்கிறீங்க பாருங்க, அதை நிப்பாட்டினீங்கன்னா உங்களை விட ஒரு நல்ல ஆள் இல்லை. நீங்கள் பிஜேட கருத்தை சரி கண்டு நீங்கள் ஆய்வு செய்யுங்க, தேடுங்க, சரியா பிள்ளையாண்டு பாருங்க. நான் அந்த விஷயத்த சொல்லலை. அல்லது நீங்கள் உங்களுக்கு குர்ஆன்ல ஒன்றும் தெரியாது அப்படி இல்லை, உங்களுக்கு மார்க்க விஷயங்களை தமிழ் மொழியில் படிச்சுக்கிறீங்க. அது நீங்கள் அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. அதாவது அந்த இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ அன் யுர்ஃபஅ அல் இல்ம் அப்படின்னு அந்த ஹதீஸை சொல்லி போட்டு முர்ஷித் மௌலவிக்கு அவர் மறுப்பு கொடுக்கும்போது முர்ஷித் மௌலவி அழகாக தான் சொன்னார். மறுமையினுடைய அடையாளங்களில் உள்ள ஒரு விஷயம்தான் அறிவு உயர்த்தப்படும், ஜஹாலத் மடமை என்பது நிலைநிறுத்தப்படும். அதே மாதிரி ஒய்ஷுரபல் ஹம்ர், சாராயம் குடிப்பாங்க, அது கூடும். எதஹர ஜினா, விபச்சாரம் அதிகரிக்கும். புகாரில் 80வது இலக்கத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ அன் யகில்லல் இல்ம், அறிவு உயர்த்தப்படும்னு வருது, அறிவு குறையும்னு வருது. வயதுஹரல் ஜஹல், மடமை வெளியாகும், மடமை அதிகரிக்கும்னு வருது. அப்போ அறிவு உயர்த்தப்படுற அந்த உலமாக்கள் என்ற ஒரு கூட்டம் இல்லாமல் போனால் சாதாரணமான மக்கள் வருவாங்க. அப்போ அதாவது சகோதரர் அப்துல் ராசிக் தான் பெரிய ஆய்வாளர் மாதிரியும் தான் பெரிய அறிவாளி மாதிரியும் காட்ட போனதால அப்துல் ராசிக்க சொன்னார். தப்பில்லை சகோதரர்களே, அவர் சொன்னது தப்பில்லை. ஏண்டா இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸான், அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் ஒரேடியாக புடுங்கி அறிவை அப்படி எடுக்க மாட்டான். இன்திஸான் யன்தஸிஉ, ஒரேடியாக எடுக்க மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் தான் என்னது அறிவு உயர்த்தப்படும். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், ஆலிம்கள்ல யாரும் இல்லாம போனால் இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலா, மடையர்களை ஜுஹால்களை தலைவர்களா இருப்பாங்க. உங்களை மாதிரி ஆக்கலை. என்ன நடக்கும்? பிஜேட இதே மன்ஹஜில் நீங்க போனாப்பா, உதாரணமா எடுப்போமே, இப்போ அறிஞர் பிஜே மூத்தா போய்த்தார். யாரு? அறிஞர் பிஜே மூத்தா போனா என்ன முடிஞ்சது? கியாமத்து நாள் அடையாளத்தில் ஆக பெருசா தான் உங்களுக்கு. என்ன காரணம்? முர்ஷித் மௌலவியோட இருக்கிறவங்கலாம் ஜஹில் முரக்கப்னா யாரையெல்லாம் சொல்றீங்க? முர்ஷித் மௌலவி சொல்ற இந்த நிலைப்பாட்டை அன்றிலிருந்து சொன்ன அத்தனை மௌலவிமாரும் உங்களோட பார்வையில ஜாஹில், ஜஹில் பசீத். நீங்க சொல்ற மாதிரி முரக்கபும் இல்லை உங்களோட பார்வையில. புகாரி ஜாஹில், முஸ்லிம் ஜாஹில். ஏன் கப்சா எழுதி வச்சுக்கிறாரு, கதை விட்டடிச்சுக்கிறாரு. ஏன் அவருக்கு ரசூலுடைய மகத்துவம் தெரியலையே? இவ்வளவு பெரிய அறிவு மோசடியை பண்ணிக்கிறாரு உங்களோட பார்வையில. அப்போ இமாம் புகாரியா பிஜேண்டா? பிஜே தான் பெரிய உங்களோட அறிவாளி. இமாம் புகாரி எல்லாம் கப்சா விட்டியார். அவர் ஒரு ஃபகீஹ்னு சொல்றாங்க, பெரிய முஹத்திஸ்னு சொல்றாங்க. எல்லாம் உங்களோட பார்வையில போய் அது ஒரு பாதிப்பு இல்லை. அதுக்கு பிறகு இந்த புகாரியுடைய ஹதீஸை யாரெல்லாம் நக்கல் பண்ணாங்களோ, எடுத்தாங்களோ, எழுதினாங்களோ, கிதாபுல அதுக்கு சரகு பண்ணாங்களோ, இப்னு ஹஜர், இப்னு ரஜப் அல் ஹம்பலி, எல்லாமே ஜஹில். இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா எல்லாமே ஜஹில். அதுக்கு முன்னுக்குள்ளவர்கள். ஏன்னா எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறாங்க? ஹதீஸ்களை அவங்கள கிதாபுல எழுதிக்கிறாங்க. இமாம் ஷாஃபியுடைய வழியில வந்த இமாம் நவவி ஜஹில், எல்லாரும் ஜஹில். சுப்ஹானல்லாஹில் அலீம். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, இது இவங்கட சும்மா மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ். இது பேச்சால ஆட்களை மடையனாக்கி எல்லாரையும் இது பண்றாங்க. அடுத்தது நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இவங்க சொல்றாங்க விவாதத்துக்கு ஒளிஞ்சாங்க எல்லாரும் இருந்தா பாருங்க எத்தனை வீடியோ. ஆகவே அப்துல் ராசிக், நீங்க உலமாக்கள் சம்பந்தமாக மிக மோசமான பேச்சுக்களை பேசுறீங்க.
இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. சரி, பிஜே அந்த உங்களோட காட்டு பங்களான்னு நீங்கள் சொல்கிற அந்த கதைன்றீங்களே அதை மறுத்தார். பிஜேக்கு முஃப்தி உமர் ஷரீஃப் வந்து பதில் கொடுத்தார். சரி, 2 அறிஞர்களுக்கு இடையிலான பிரச்சனை, அதில் நாங்கள் பிஜேட இதை வழிகேடுங்கிற, முஃப்தி உமர் ஷரீஃப் சரிங்கிறோம். சரி, நீங்கள் முஃப்தி உமர் பிள்ளைங்கிறீங்க, பிஜேட சரிங்கிறீங்க, ஏதோ அது உங்களோட தேடுதலில் உள்ள பிரச்சனைன்னு நாங்கள் விட்டுருவோம். அவ்வளோ கேவலமான முறையில் நீங்கள் முஃப்தி உமரை எடுத்து மைக் எடுத்து பிடிச்சிக்கிட்டு ஏசுறீங்களே, அப்போ நீங்கள் ஏசினா உங்களை திருப்பி பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியத்தில் பேசுறீங்களா? சும்மா பேச முடியும்னா எப்படி வேணாலும் யாருக்கும் பேசலாம் தான். அல்லாஹு அக்பர். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நான் உங்கள் மேலே கோபத்தில் இதை சொல்லலை, நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாயிருக்கு. தயவு செய்து உங்களோட வார்த்தைகளை எல்லாம் கேளுங்க. கொஞ்சம் எத்தனை வார்த்தை நீங்கள் விட்டிக்கிறீங்கன்னு கேளுங்க. எனவே அப்துல் ராசிக்கு நான் அன்பாக சொல்கிறது, நீங்கள் பிஜேட கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்க, அதை பற்றி ஆய்வு செய்யுங்க, தேடுங்க. மௌலைமாருக்கு ஜஹாலத் பட்டம் கொடுக்க வராது. நீங்கள் பேசினா மௌலைமார்கள் உங்களை பேசுறதுல நீங்கள் நியாயம் காணணும். ஏன் மௌலைமார்கள் பேசுகிற ஆட்கடா இல்மு உங்கள்கிட்ட இல்லை. இப்போ முர்ஷித் அப்பாஸியை நீங்கள் ஏசுறீங்களா, அவர் நீங்களும் ஈக்குவலாக கொஞ்சம் சொல்லுங்க. ஈக்குவல்னு நீங்கள் ஒரு அறிவித்தல் கொடுங்க. ஈக்குவல் இல்லைன்றதை நான் பப்ளிக்கில் வச்சு நான் நிரூபிக்கிறேன். அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க, இவங்க என்னாண்டா புகாரியை காப்பாற்றுறதுக்கு ரசூலுல்லாவே வழங்குறாங்களாண்டா. அப்போ நீங்கள் புகாரியை இழிவுபடுத்துறதுக்கு, புகாரியை கேவலப்படுத்துறதுக்கு பிஜே தூக்கி வச்சு நிற்கிறீங்க. அதான உங்களோட பிரச்சனை. நாங்கள் புகாரின்னு பார்க்கல சகோதரர்களே, அந்த ஹதீஸ் அவர் கொண்டு வந்த செய்தியை நம்பகமாக பதிவு செஞ்சு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் மறுப்பது புகாரியை அல்ல, முஸ்லிமை அல்ல, அந்த பாதுகாக்கப்பட்ட வஹியை மறுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வஹிய நீங்க கேவலப்படுத்துறதுக்கு பிஜேயை காப்பாற்றலாம்னு சொன்னா, இமாம் புகாரி பதிவு செஞ்ச சஹீஹான ஹதீஸ சஹீஹ் என்று சொல்றதுக்கு உலமாக்களுக்கு என்ன பிரச்சனை? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயம் லேசான விஷயம் அல்ல. பொதுமக்கள் சும்மா அந்த ஈசல் கூட்டம் மாதிரி நல்லா ஒருத்தன் பேசிட்டு 56ன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் அடிக்கிறது, லைக் பண்ணுறதா, ஃபாலோ பண்ணுறது, அவர் தான் உலகத்துக்கு பெரிய அறிஞர், இதெல்லாம் சும்மா பம்மாத்து, இதெல்லாம் சும்மா பொய். பிஜேயோட விவாதத்துக்கு யாரும் போகாமல் இருக்கல. அத்தனை ட்ரிக்ஸையும் பிஜே பண்ணினார். யாருக்கிட்ட போனால் அவருக்கு விவாதம் செய்ய இயலாதோ அவங்கக்கிட்ட இவர் போகிறல்ல, பாஞ்சு உழுதுகிட்டு சிலாக்கிட்ட விவாதத்துக்கு போகிறார். காரணம் அவர்களுக்கு அறிவு இருக்குது, ஆனால் விவாத திறமை இல்லைன்னு அது தெரியும் பிஜே. அதனால் சகோதரர்களே, இது அத்தனையுமே ஒரு பிஸ்னஸ். இவங்க திரைக்கப்பால் நிறைய விஷயங்கள் நாம் பேசக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையோ தனிப்பட்ட நபர்களையோ நம்ம பேசுகிறது சரியில்லை. மனுஷன்ற வகையில் எல்லாருலேயும் சரிக்கும் பிழைக்கும், ஒரு காலத்தில் தவறாக இருந்திருக்கலாம், பிறகு தெரிந்திருக்கலாம். அப்போ அதனால் நம்ம யாரையும் தனிப்பட்ட வகையில் பேசலை, அதை பேச ஆரம்பித்தா முடியாது. இதை தமிழ்நாட்டில் உள்ள ஆளுக்கு பேசிக்கிறாங்க நிறைய. அதே மாதிரி நம்ம ரஹமத்துல்லாவை என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு விவாத அழைப்பு கொடுத்துக்கிறாரு. அது உண்மையோ போயோ தெரியாது. இவங்கெல்லாம் நகமும் சதையும் மாதிரி இருந்துக்கிட்டு முஜாஹித் மௌலவிக்கு எதிர்க்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒன்றா இருந்த ஆள். கலீல் ரசூல், சையத் இப்ராஹிம், ஒருத்தர் இல்லை, எம்ஐ சுலைமான். அதனால் சகோதரர்களே, இது ஒரு பிஜேட ஒரு பிஸ்னஸ். என்ன செய்கிறது தெரியுமா, அவருக்கு நேரடியாக ஆன்சர் கொடுத்தா என்ன வரும் ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக வேண்டி சின்ன பொடிகளை போட்டு அடிக்கிறது. இப்போ அவருக்கு ஆள் இல்லாதால இலங்கையில் உள்ள ராசி கிடச்சிக்கிறது. சையத் இப்ராஹிம் தான் அவரோட மெயின் பேச்சாளர். சையத் இப்ராஹிம் இப்போ அவருக்கு சவால் விட்டுன்னு தெரியுறாரு. இப்போ ராசி கிடச்சிக்கிறார். ரஸ்மீனும் நான் நினைக்கிற மட்டும் கொஞ்சம் ஒதுங்கிட்டார். அல்லாஹ் அதே மாதிரி அவருக்கு சரியான நேர்வழியை கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். அவருக்காகவும் நமக்காகவும் துஆ செய்கிறோம். எனவே இதில் நாம் நிறைய விஷயம் பேசலாம். அப்படியே நீண்டுக்கிட்டு போனால் இல்லை, தேவைப்படும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ஏன்னா உண்மையிலே இதெல்லாம் பேசுகிறதுக்கு என்னோடய டைம் வேஸ்ட். ஏன்னா மக்களுக்கு இந்த உண்மை மறையக்கூடாது, இதில் யதார்த்தம் தெரியறதுக்காக தான் நான் சொன்னனே தவிர நான் ராசிக்கு கேவலப்படுத்துகிற நோக்கம் இல்லை. ராசிக்கு யாருன்னு ராசிக்கு தெரியணுமே, அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் இந்த அரபு புலமை, இந்த ஜாஹில் முரக்கபு இதெல்லாம் சும்மா தேவையில்லாமல் நீங்களாக ஒரு மனப்பால் குடிக்காமல், அவருக்கு அரபு தெரியும், தேவையான அளவு கிதாபுல வாசிக்க தெரியும், உங்களுக்கு அது தெரியாது, அதில் நீங்கள் ஜாஹில் தான். அது முரக்கபோ அல்லது பசீத்தோ ரெண்டும் சேர்ந்தோம், நீங்கள் ஜாஹில் மடையன் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. நீங்கள் அவரை மடையன்னு சொல்ல வராதிங்க, சரிதானே? ஆகவே குர்ஆன் சுன்னாவை நீங்கள் விளங்கணும், படிக்கணும்னா அந்த முறையில் அணுகுங்க. சும்மா மைக் எடுத்து பிடிச்சிட்டு அவன் மடைய இவன் மடைய, அவன் கூமுட்டை இவன் கூமுட்டைன்னா அப்போ நீங்கள் எல்லாமா? இவன் புகாரி மடைய, அவர் கப்சா எழுதி வச்சுக்கிறாரு, அதுக்கு பிறகு முஸ்லீம் மடைய, அதுக்கு பிறகு இல்லை இமாம்கள் இப்னுல் ஹஜர், இப்னு கைம் ஜௌசியா, இப்னு கசீர், குர்துபி எல்லாம் மடைய. எங்கே நீங்கள் மட்டும்தான் புத்திசாலி?
பிஜே தான் மாபெரும் அறிஞர், அவர் போனால் மறுமை நாள் வந்துருண்ட மாதிரி காய்ச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நிப்பாட்டணும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.